வெல்கம் டு MTS அகாடமி. நான் உங்கள் பாலா. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மேக்ஸில் டைம் அண்ட் ஒர்க் டாபிக் தான் என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு தெரியும் ஆப்டிடியூடில் 15 கேள்வி கேட்குறாங்க. அதில் கடைசி எக்ஸாமில் கூட அது குரூப் 2ஆக இருக்கட்டும் இல்லை குரூப் 4ஆக இருக்கட்டும் 2 கேள்விக்கு குறையாமல் என்ன செஞ்சுருந்தாங்க, இந்த டாப்பிக்லேருந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. நமக்கு எந்த எக்ஸாமாக இருந்தாலும் கண்டிப்பாக என்ன இருக்கும், அதில் டைம் அண்ட் ஒர்க் டாபிக் இருக்கும். நம்ம கொஷின் எடுத்துட்டா கூட கண்டிப்பாக 2 கொஷினுக்கு குறையாமல் 15ல் ஒரு சிங்கிள் டாப்பிக்லேருந்து 2ங்கிறது என்னது, அது ஒரு நல்ல டீசெண்டான கவுண்ட்டு. ஸோ அதனால் ரொம்ப முக்கியமான டாபிக், ரொம்ப ஈஸியான டாப்பிக்கும் கூட. ஓகேவா? ஸோ அதை நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னா, உங்களுக்கு நான் நிறைய டைப் வைஸாக நானே என்ன செஞ்சுருக்கேன், நான் பிரிச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ அதாவது ஒவ்வொரு டைப்லேயும் அந்த டைப்பில் ஈஸியாக எப்படி கேட்பாங்க, அதுக்கப்புறம் அந்த டைப்பில் எவ்வளோ மீடியம் லெவலில் கொஷின் வந்தால் எப்படி இருக்கும், அந்த டைப்பில் ரொம்ப கஷ்டமாக ஒரு ஹார்ட் லெவலில் ஹை லெவலில் கேட்டோம்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி என்ன செஞ்சுருக்கேன்னா அந்த டைப்பில் அது மாதிரி தான் என்ன செஞ்சுருக்கேன், நான் விரிச்சிருக்கேன். ஸோ அதை மட்டும் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, நீங்கள் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ மேபி இதில் வந்து நமக்கு டைப் 1 டைப் 2 அந்த மாதிரி கூட என்ன செய்யலாம், நமக்கு போகலாம். ஏன்னா இதில் வந்து நம்ம நிறைய டைப்பாக என்ன வேண்டியிருக்கு, ஏன்னா நம்ம ஏற்கனவே இங்கே பார்த்துருப்பீங்க, நம்ம என்ன செஞ்சுருப்போம்னா மேக்ஸுக்கு வந்து அனலைஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதை பார்க்காதவங்க போயிட்டு நீங்கள் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி என்ன செஞ்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. ஸோ அந்த அனலைஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி வீடியோ எப்படிலாம் கொஷின் கேட்டிருக்காங்க, நம்ம மேக்ஸுக்கு என்னென்ன சோர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறோம், அது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக என்ன செஞ்சுருப்போம், நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம சோர்ஸ்லாம் எங்கேருந்து எடுத்துருக்கணும். ஸோ அதில் அந்த புக்கில் இருக்கக்கூடியதில் டைப் வாரி உங்களுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன், ஈஸியாக பிரித்து கொடுத்து உங்களுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன், நான் தொகுத்து கொடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ இந்த வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். மேபி நம்ம என்ன சொல்லலாம், பார்ட் 2 பார்ட் 3 கூட போகலாம். ஸோ என்ன ஆகும்னா, ஏன்னா நான் ஃபுல் டைப்பை கவர் பண்ணால் தான் உங்களுக்கு என்ன செய்ய முடியும், உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டான, அதாவது இந்த வீடியோ ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக என்ன செஞ்சுருக்கோம், ஒரு ஃபுல், அதாவது மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல் பேக்கேஜ் உங்களுக்கு என்ன இருக்கும், கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒரு நோட்டு போட்டு ப்ராப்பராக ஒரு டாப்பிக்கை நோட் பண்ணி வரிசையாக டைப் 1 டைப் 2ன்னு நீங்கள் என்ன செய்யுங்க, நீட்டாக எழுதிட்டே வாங்க. ஓகேங்களா? ஸோ எல்லா அதாவது பார்ட் 2 பார்ட் 3 அந்த மாதிரி ஃபுல் வீடியோ என்ன செஞ்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லா டைப்பும் கவர் ஆகும். ஓகேங்களா? அப்படின்னா தான் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக கேட்டாலும் சரி, உங்களால் மேக்ஸில் தாராளமாக என்ன செஞ்சிடலாம், 15க்கு 15 கொஷினே போட்டுடலாம். நீங்கள் ப்ராப்பராக அதை ஃபாலோ பண்ணி ஒரு நோட் போட்டு எழுதி நீங்கள் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமாக என்ன செய்யலாம், நம்ம அச்சீவ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதனால் அதை மட்டும் என்ன செஞ்சுக்கோங்க, மைண்டில் வச்சுக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டைம் அண்ட் ஒர்க்கில் நம்ம ஃபஸ்ட் டைப் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான மாடல். ஸோ இதுக்கான இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து நான் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு ஒரு வேளை அது வந்து தெளிவில்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் போய் செட்டிங்ஸில் போய் என்ன செஞ்சுக்கோங்க, இது மட்டும் அதிகப்படுத்தி வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி பாருங்கள், ரொம்ப பேசிக்கான சம்ம, ரொம்ப ஈஸியான டைப்பும் கூட. ஸோ ரோஜா ஒரு வேலையை 8 நாட்களில் செய்வார், ஆண்டனி அதே வேலையை 5 நாட்களில் செய்வார் எனில் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க எவ்வளவு நாள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரோஜா கேன் கம்ப்ளீட் அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 8 days and Anthony can complete the same work in 5 days. If both of them work together, how many days will it take to complete the work அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ பாருங்கள், நமக்கு 2 பேர் இருக்காங்க. ஸோ நம்ம என்ன செஞ்சிடலாம்னா, ஏபின்னு நம்ம வசதிக்காக என்ன செஞ்சுக்கிறேன், ஏபின்னு வச்சுக்கிறேன். ஸோ ஏ வந்து ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு 8 நாள் ஆகும். அதே மாதிரி பாருங்கள், ஸோ பி வந்து ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு என்னது 5 days ஆகும். ஸோ இந்த டைம் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நிறைய டைப்பில் சால்வ் பண்ணி காமிப்பாங்க. ஸோ நான் வந்து ஒரு ட்ரிக் சொல்கிறேன். ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு எல்லா விதமான டைப்புக்கும் என்ன இருக்கும், இது சூட் ஆகிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் என்ன செஞ்சிடலாம், தாராளமாக போட்டுடலாம். ஓகேங்களா? இந்த மெத்தடுக்கு பேர் யூனிட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மெத்தடில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஸோ இந்த 2 இது கொடுத்துருப்பாங்களா, இந்த 2க்கும் என்ன செய்ய போகிறேன்னா எல்சிஎம் பார்க்க போகிறோம். ஸோ 8க்கும் 5க்கும் எல்சிஎம் பார்த்தா நமக்கே தெரியும். ஸோ 2 ஏன்னா 1 ஆடு 1 ஈவன் இருக்கா. ஸோ மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு என்ன செஞ்சிடும், எல்சிஎம் கிடச்சிரும். ஸோ 8 40. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கணும். அடுத்து செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, இந்த 8 எதால் பெருக்குனா எல்சிஎம் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ 8 எதால் பெருக்குனா எல்சிஎம் 40 வரும், 5ஆல் பெருக்குனா
நமக்கு என்ன வரும் 40ன்னு வரும். அதே மாதிரி இந்த 5 எதால பெருக்கினா 40ன்னு வரும், 8ஆல பெருக்கினா என்ன வரும் 40ன்னு வரும். சரிங்களா, இது செகண்ட் ஸ்டெப். ஓகேவா, அப்போ இந்த எல்சிஎம் இருக்குல்ல இந்த 40, இது என்னவா நமக்கு ஆக்ட் ஆக போகுது அப்படின்னா இதுதான் அவங்களுடைய கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒர்க். அவங்க 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு வேலையை முடிக்கணும், 40 வேலையை முடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, சரி, அப்ப இந்த 5 8 எதை சார் ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, ஸோ இதுதான் அவங்க கம்ப்ளீட் பண்ணக்கூடிய எஃபிஷியன்சி அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா, அதாவது என்னன்னா ஏ வந்து ஒரு நாளைக்கு எத்தனை வேலை செய்வாங்க, 5 வேலை செய்வாங்க. பி வந்து ஒரு நாளைக்கு எத்தனை வேலை செய்வாங்க, 8 வேலை செய்வாங்கன்னு அர்த்தம். ஸோ இது 2 பேரோட எஃபிஷியன்சி, இது 2 பேரும் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய என்னது ஒர்க். ஓகேவா, சரி, அப்போ இங்க பாருங்க, இப்ப கேள்வி வாங்க, எனில் இருவரும் அந்த வேலையை இணைந்து அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் போத் ஆஃப் தெம் ஒர்க் டுகெதர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கறனால நான் இந்த 2 பேரோட எஃபிஷியன்ஸை என்ன செஞ்சுக்கிறேன், நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ 5 8 கூட்டம் என்ன வரும் 13. ஸோ சேர்ந்து பண்ணுறனால என்ன செஞ்சுக்கிறேன், எஃபிஷியனாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், ஹவு மெனி டேஸ், எவ்வளவு நாட்கள் அப்படிங்கிறத என்ன செய்யணும், நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நாட்கள் கண்டுபிடிக்கணும், அதாவது உங்களுக்கு டேஸ் வந்து கண்டுபிடிக்கணும்னா வேற ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஒர்க் இருக்குல்ல வேலை, அதை மேலே போட்டுக்கோங்க, டிவைடட் பை கீழே என்ன போட்டுக்கணும், எஃபிஷியன்சி. ஸோ அந்த நீங்கள் ஒர்க்கை எஃபிஷியன்சியால் டிவைட் பண்ணாலே உங்களுக்கு என்ன கிடச்சிரும், எவ்வளவு நாட்களில் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது கிடச்சிரும். இங்கே பாருங்கள், ஸோ ஒர்க்குங்கிறத நம்ம என்ன வச்சுருக்கோம், 40ன்னு வச்சுருக்கோமா, ஸோ 40 வேலையை முடிக்கணும், டிவைடட் பை எஃபிஷியன்சி. இங்கே என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்களா, அப்போ 2 பேரோட சேர்ந்த எஃபிஷியன்சி என்ன செய்யணும், கீழே போடணும். அப்போது டிவைடட் பை 30. ஸோ இந்த 13 இது 2ஐயும் நமக்கு வகுத்தாலே நமக்கு என்ன கிடைச்சிரும், எத்தனை டேஸ்ன்னு கிடைச்சிரும். ஸோ வாங்க இங்கே பாருங்க, இது டிவைட் பண்ண முடிஞ்சா போடுங்க, அப்படி இல்லைன்னா என்ன செய்யணும், மிக்சர் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்கல்ல, கலப்பு பின்னமாக மாற்றி போடணும். ஓகேவா, ஸோ நமக்கே தெரியும் 13 3 எத்தனை 39. சரி, அப்போ 3 13 39, மிச்சம் எத்தனை 1 இருக்குங்களா. ஸோ டிவைட் போட்டுக்கோங்க, பேலன்ஸ் இருக்கிறத 1 நான் மேலே போட்டுக்கோங்க, கீழே என்ன போட்டு போறீங்கன்னா எதால டிவைட் பண்ணுறீங்களோ என்ன செஞ்சுக்கோங்க, அதை கீழே போட்டுக்கோங்க. அப்போ இந்த வேலை எவ்வளோ நாள் முடியும் அப்படின்னு கேட்டோம்னா 3 1/3 நாட்கள், அதுக்குள்ளே என்ன செஞ்சிடும், இந்த வேலை கம்ப்ளீட் ஆயிடும். ஓகேவா, ஓகே, ஸோ வாங்க செகண்ட் ஸ்டெப் பார்க்கலாம். ஸோ ஏ ஒரு வேலையை 4 நாட்களிலும் செய்வார், அடுத்து மற்றும் பி 5 நாட்களிலும் சி 10 நாட்களிலும் செய்து முடிப்பார்கள். ஏ பி சி மூவரும் இணைந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இங்கே பாருங்கள், A can complete a work in 4 days, B in 5 days and C in 10 days. If A, B, C can work together, in how many days will they complete the same work அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ போன சம்மில் எப்படி நம்ம 2 பேருக்கு பார்த்தோம், ஸோ அதே மாதிரி இது என்னது, இங்கே 3 பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே என்ன ஃபாலோ பண்ணுமோ அதே தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இங்கேயும் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ அப்போ பாருங்கள், ஏ வந்து எவ்வளோ நாட்கள் 4 days, பி வந்து எவ்வளோ நாளில் ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறாங்கன்னா 5 நாள், சி வந்து எவ்வளோனா 10 நாள் என்ன செய்யும், செஞ்சு முடிப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நமக்கு பார்த்தாலே தெரியும் எல்சிஎம் என்ன வரும், 20 வரும். ஓகேவா, சரி, அப்போ பாருங்க, அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும், எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். ஸோ 4 எதால பெருக்கினா 20 வரும், 5 4 5 20. அடுத்த 5ஆல் எதாவது பெருக்கினா 20 வரும், 4ஆல் பெருக்கினா 20 வரும், 10 எதால பெருக்கினா 20 வரும், 2ஆல். அப்போ 3 பேருக்கான எஃபிஷியன்சி என்ன செஞ்சிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இப்போ நம்ம கேள்விக்கு வரணும், ஏபிசி மூவரும் இணைந்து அப்படின்னு சொல்றாங்களா. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இந்த 3 பேரோட எஃபிஷியன்சி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 5 நாள் 9, 9 2 என்னது 11. அப்போ 3 பேர் சேர்ந்தா ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை பார்ப்பாங்க, 11 வேலை பார்ப்பாங்கன்னு அர்த்தம். ஸோ அடுத்து என்ன கேள்வி, எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார் அப்படிங்கிறதான கேள்வி. ஸோ இந்த மாதிரி நாட்கள் வேணும்னா என்ன சொல்லியிருக்கேன், மேலே இங்கே கண்டுபிடிச்ச வேலையை போட்டுக்கணும், டிவைடட் பை கீழே என்ன கேள்விக்கோ அதுக்கான எஃபிஷியன்சி என்ன செஞ்சுக்கணும், கீழே போட்டுக்கணும். ஸோ 3 பேர் சேர்ந்து சேர்றதுனால 3 பேரோட எஃபிஷியன்சி கீழே டிவைட் பை கீழே போட்டுக்கிட்டேன். இதை நம்ம என்ன செய்யணும், நம்ம கட் பண்ணி போடணும். நமக்கே தெரியும் ஒரு 11 11, ஏன்னா 2 11 22 போயிருது, 20 தாண்டி போயிருது. அப்போ ஒரு 11 11, அப்போ மிச்சம் எத்தனை இருக்கு, 20ல் 11 போச்சுன்னா 9 மீதி இருக்குங்களா. ஸோ அந்த 9 பேலன்ஸை மேலே போட்டுக்கோங்க. ஸோ எதாவது அடிக்கிறோமோ அதை என்ன செஞ்சுக்கணும், கீழே போட்டுக்கணும். அப்போ இவங்க 3 பேர் சேர்ந்து வேலை பண்ணால் அந்த வேலை எவ்வளோ நாள் முடியும், ஸோ 1 9/9 அந்த நாள் என்ன செஞ்சிடும், வேலை கம்ப்ளீட் ஆகும். ஓகேவா.
நீங்க பாருங்க தேர்ட் சம், ஏ மற்றும் பி இணைந்து ஒரு வேலையை 15 நாட்களிலும், அதாவது ஏ அண்ட் பி டுகெதர் கேன் கம்ப்ளீட் அ ஒர்க் இன் 15 days அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பி மட்டும் அந்த வேலையை 20 நாட்களில் செய்கிறார்கள். இஃப் பி அலோன் கேன் கம்ப்ளீட் த சேம் ஒர்க் இன் 20 days அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க எனில் ஏ மட்டும் அந்த வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார் அப்படின்னு. ஸோ இன் ஹவு many days கேன் ஏ அலோன் கம்ப்ளீட் த ஒர்க் அப்படிங்கிறதா என்னது கேள்வி. ஸோ இங்கே பாருங்க, இதுவும் ரொம்ப சிம்பிளாக போட்டுடலாம். நம்ம போன டைப்பில் 2 சம் பார்த்தோம்ல, அதே சம் மாதிரி தான் இந்த சம்மும். ஸோ என்ன கொடுத்துருக்கான்னு ஃபர்ஸ்ட் எழுதிடுவோம். ஏ மற்றும் பி இணைந்தா, ஸோ அதனால் ஏ ப்ளஸ் பி எவ்வளோ நாள் 15 days, நான் 15ன்னு போட்டுக்கிறேன். அடுத்து பி மட்டும் அந்த வேலையை, ஸோ பி மட்டும் சேர்ந்து எவ்வளோ நாள்னா 20 நாள் என்ன செஞ்சுறாங்க, அந்த வேலையை செஞ்சு முடிச்சுறாங்க. ஏனில் ஏ மட்டும் அந்த வேலையை, அதுதான் என்னது கேள்வி. ஸோ அகைன் இங்கே பாருங்க, இங்கே 2 பேரும் சேர்ந்து இருக்கிறாங்க பி தான். அந்த மாதிரி எதுவுமே நம்ம என்ன செய்ய தேவையில்ல, பார்க்க தேவையில்லை. நம்ம எப்பயும் போல என்ன கண்டுபிடிப்போம், எல்சிஎம் கண்டுபிடிப்போம்ல, அதே மாதிரி இந்த சமுக்கு என்ன தான் கண்டுபிடிக்க போகிறோம், எல்சிஎம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ 15க்கும் 20க்கும், ஸோ எல்சிஎம் என்ன வரும் 60ன்னு வரும். ஓகேவா? ஸோ எப்படி சார் டக்குன்னு போட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 2ல் பெரிய நம்பர் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பர் வந்து ஃபுல்லாக, அதாவது மீதியின்றி வகுப்படுத்தணும். ஸோ அப்படி வகுப்படுதா இல்லை, அப்படி இல்லைன்னா அதோட 20 ஆட் பண்ணிங்க, 40 எடுத்துக்கோங்க. 40 மீதியின்றி வகுப்படுமா இல்லை. அடுத்து இன்னொரு 20 சேர்த்துக்கோங்க. 40ஓட 20 சேர்த்து 60 மாறிடுமா? அப்போ 60ஓட வகுத்து பாருங்க, அப்போ 15 நாளாக என்னது 60. அப்போ மீதியின்றி என்ன செய்யும், வகுப்படும். ஸோ அப்போ நான் டேரெக்டாக என்ன போட்டுடலாம், 60ன்னு வந்துடும். ஸோ இந்த மாதிரி டக்குன்னு ஃபாஸ்ட்டாக போகிறதெல்லாம் எப்படின்னா, நீங்கள் வந்து நல்லா அதை ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா உங்களுக்கு தன்னால் அது என்ன செஞ்சிடும், வேகமாக வந்துடும். எப்படி ஒரு தியரி பாட்டுக்கு எப்படி நம்ம அடிக்கடி ரிவிஷன் பண்ணாதான் நம்ம படித்த டேட்டாவை எப்படி மார்க்காக கன்வெர்ட் பண்ண முடியுமோ, அதே மாதிரி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எது ரொம்ப முக்கியம், ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். இல்லைன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த சம்மை ஸ்டார்ட் பண்ணுறதே ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும். எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியாது, எந்த டாப்பிக்கில் எந்த டைப்புங்கிறத என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது, சப்போஸ் நீங்கள் அப்படி போட்டுட்டாலுமே இந்த மாதிரி பேசிக்கில் ஏதாவது பெருக்கல் வகுத்தல் அந்த மாதிரி சின்ன இடத்துல என்ன செஞ்சுருக்கலாம், நம்மள அறியாமலே கேர்லெஸ் மிஸ்டேக் வர்றதுக்கு என்னது வாய்ப்பு. மூணாவது என்னன்னா, உங்களுக்கு ஆன்சர் வந்துடும், ஆனால் டைம் கன்செப்ஷன் ஒன்று இருக்குல்ல, நேரம் வந்து என்ன செஞ்சிடும், ரொம்ப அதிகமாக இது பண்ணிடும். ஸோ அப்போது உங்களுக்கு மேக்ஸுக்கே நீங்கள் ரொம்ப அதிகமாக டைம் எடுத்துட்டிங்கன்னா அது உங்களை எதில் அஃபெக்ட் பண்ணும், அப்படியே உங்களோட ஜெண்டர் ஸ்டடீஸில் உங்கள் ஸ்கோரை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அப்போது நீங்கள் வீடியோ பார்க்குறது மட்டும் இது பண்ணல, ஸோ அதை ப்ராப்பராக என்ன செஞ்சுக்கோங்கன்னா ஒரு நோட்டு போட்டு எல்லா டைப் வாரியாக வரிசையாக என்ன செஞ்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ எழுதி வச்சுட்டு நான் சில சம்ம ஒர்க் அவுட்டுக்கும் சில சம்ம என்ன செய்வேன், கொடுப்பேன். அதுக்கான ஆன்சரையும் நான் பின்ட்டு கமெண்ட்டில் என்ன செய்கிறேன், நான் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க ஆன்சர்லாம் கரெக்டாக வருதான்னு. ஸோ இந்த மாதிரி நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு புரியல அப்படின்னா வீடியோவை என்ன செஞ்சீங்க, திரும்ப என்ன செய்யுங்கன்னா பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு இன்னும் நல்லா என்ன செய்யும், கிளாரிட்டியாக புரியும். ஸோ அப்படி நோட்டு போட்டு எழுதி வச்சுட்டு அடிக்கடி இந்த சம்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன செஞ்சிடலாம், ஒரு டைமை வேஸ்ட் பண்ணாமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே என்ன செஞ்சிடலாம்னா நம்ம என்ன செஞ்சிடலாம், சம்ஸ்லாம் போட்டுடலாம். சரி வாங்க சம்குள்ளே போகலாம். ஸோ 2 எல்சிஎம் எடுத்துருமா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அடுத்து என்ன பண்ணணும், ஸோ எதால் பெருக்குனா 60 வரும். 15 என்ன பெருக்குனா 4ஆல் பெருக்குனா என்ன வரும், 60 வரும். அதே மாதிரி 20 3ஆல் பெருக்குனா என்ன செய்யும், 60 வரும். ஸோ எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிட்டோமா? இங்கே நல்லா பாருங்க, இந்த 4ங்கிறது யாரோட எஃபிஷியன்சி, ஏபி, இவங்க 2 பேரும் சேர்ந்த எஃபிஷியன்சி. அதே மாதிரி இந்த 3ங்கிறது யாரோட எஃபிஷியன்சி, பியோட மட்டும் எஃபிஷியன்சி. அவங்க என்ன கேட்குறாங்க, ஏ அலோன், ஏ மட்டும் அந்த வேலையை முடிக்க எவ்வளோ நாள் ஆகும். நம்ம இந்த மாதிரி டேஸ் கண்டுபிடிக்கலாம் என்ன பண்ணுவோம், மேலே ஒர்க்கை போடுவோம், கீழே அதுக்கு சம்மந்தமான எஃபிஷியன்சி போடுவோம். ஸோ இங்கே ஏ மட்டும்தான் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, அப்போ என்ன செய்யணும், ஏவோட எஃபிஷியன்ஸை கீழே போட்டு நம்ம டிவைட் பண்ணணும். இங்கே பாருங்கள், ஏபியும் சேர்ந்தது 4ஆம், பி வந்து எவ்வளோ 3. அப்போ என்ன செய்யலாங்க, நம்ம 2ஐயும் கழிச்சாலே என்ன போகும், இங்கே பாருங்க, இதுலேருந்து இதை கழிக்கும் போது பிபி என்ன செஞ்சிடும், கேன்சல் ஆகி ஏ மட்டும் என்ன செய்யும் வருமா, அதே தான் இங்கேயும். ஸோ 4லேருந்து 3 கழிச்சிட்டா என்னது 1. அப்போ ஏவோட எஃபிஷியன்சி எவ்வளோன்னு அர்த்தம், 1. ஒரு நாளைக்கு ஒரு வேலை பண்ணலாம். இப்போ நம்ம டிவைடில் என்ன போட்டுக்கலாம், 1ன்னு போட்டுக்கலாம். ஸோ 1ஆல் எதை ஊற்றாலும் என்ன வரும், அதே தான் வரும். அப்போது இந்த வேலை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், 60 நாள். அதாவது ஏ மட்டும் அந்த வேலையை முடிச்சுக்கிட்டோம்னா வேலையை முடிக்கிறதுக்கு 60 நாள் ஆகும். ஓகேவா?
ஸோ வாங்க அடுத்த 4th சம் போகலாம். ஸோ இந்த ஃபஸ்ட் டைப்லேயே கொஞ்சம் கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நினச்சா என்ன செய்யலாம், இந்த மாதிரி கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்குன்னு ரொம்பலாம் கஷ்டமாக இருக்காது, நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். ஸோ பாருங்கள் என்ன கொடுத்துருக்கோன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ ஏ ஒரு வேலையை நாளொன்றுக்கு 9 மணி நேரம் என 7 நாட்களில் செய்து முடிப்பார். ஏ கேன் கம்ப்ளீட் அ ஒர்க் இன் 7 days ஒர்க்கிங் 9 hours per day அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, பி அந்த வேலையை நாளொன்றுக்கு 7 மணி நேரம் என 6 நாட்களில் செய்து முடிப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பி கேன் கம்ப்ளீட் த சேம் ஒர்க் இன் 6 days ஒர்க்கிங் 7 hours per day அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, எனில் இருவரும் இணைந்து நாளொன்றுக்கு 8 2/5 மணி நேரம் வேலை செய்தால் வேலை முடிக்க எவ்வளவு நாட்கள் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இஃப் போத் ஆஃப் தெம் ஒர்க் டுகெதர் ஃபார் 8 2/5 hours per day, how many days will take to complete the work அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த சம்லாம் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, ஏ வந்து இத்தனை நாள், பி வந்து இத்தனை நாள், அவ்வளோதான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இங்கே இந்த சம்மில் என்ன வித்தியாசம்னா, ஏ வந்து இவ்வளோ நாளில் ஒரு நாளைக்கு இவ்வளோ மணி நேரம் தான் வேலை பார்க்குறான் அப்படிங்கிறதையும் சேர்த்து கொடுக்குறாங்க. சரிங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு எதுவுமே இது பண்ணிக்க வேணாம், ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இங்கே பாருங்கள், ஏ வந்து ஓகேவா, இது வந்து ஹார்ஸு, இது வந்து டேஸு. ஸோ ஏ வந்து எவ்வளோ மணி நேரம் பண்ணால், ஒரு நாளைக்கு 9 மணி நேரம், மொத்தம் எத்தனை நாள், 7 நாள் வேலை பார்க்குறாங்க. அடுத்து பி, ஸோ பி வந்து எவ்வளோ ஹார்ஸு, 7 ஹார்ஸு, எவ்வளோ நாள் வேலை பார்க்குறாங்கன்னா 6 days வந்து என்ன செய்கிறாங்க, அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறாங்க. ஸோ இருவரும் இணைந்து நாளொன்றுக்கு இவ்வளோ நாள் வேலை பார்த்தா எவ்வளோங்கிறதான் கேள்வி. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போது நமக்கு வழக்கம் போல் எல்சிஎம் டெக்னிக் தான் இங்கே அந்த யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் என்னென்னா ரெண்டுமே இங்கே வந்து தனித்தனி அழகாக இருக்கா, நம்ம எப்பயுமே ஒரே யூனிட்டாக இருந்தால் என்ன செய்ய முடியும், நமக்கு கால்குலேட் பண்ணது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அப்போ என்னென்னா ஹார்ஸ் டேஸ் இருக்குல்ல, இது மொத்தத்துக்கு என்ன செஞ்சுருங்கன்னா ஹார்ஸாகவே என்ன செஞ்சுக்கோங்க, நம்ம மாற்றிக்கோங்க. இங்கே பாருங்க, அதாவது ஒரு நாளைக்கு 9 மணி நேரம்னு சொல்லிட்டு எவ்வளோ நாள் வேலை பார்க்குறாங்க, 7 நாள் வந்து வேலை பார்க்குறோம். அப்போ என்ன பண்ணிக்கிட்டா நமக்கு மொத்த ஹார்ஸ் கிடைக்கும், சிம்பிளாக என்ன செஞ்சுக்கோங்க, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு என்ன செஞ்சிடும், ரொம்ப ஈஸியாகவே கிடச்சிரும். அப்போது 9 எவ்வளவு, 63. அப்போ ஏ வந்து அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்திருக்கோம், 63 மணி நேரம் என்ன செஞ்சுருக்கோம் ஆயிருக்கும். ஸோ மொத்த யூனிட்டை என்ன செஞ்சுக்கோங்க, மாற்றிக்கோங்க. அதே மாதிரி இங்கே பாங்க, ஒரு நாளைக்கு 7 மணி நேரம்னா மொத்தம் எத்தனை நாள், 6 நாளா, அப்போது 6 42. ஓகேவா? ஸோ இதுதான் என்னது, இந்த ரெண்டுக்கான இது. ஓகே, ஸோ இதுதான் இந்த ரெண்டுக்கான இது. ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, ரெண்டுக்கான என்ன செய்ய போகிறோம், எல்சிஎம் பார்க்க போகிறோம். ஸோ 63 42. ஸோ 3ஆல் போட்டால் 2 3 6 1 3 3 1 3 3 4 3 12. அப்புறம் 7ஆல் போயிடலாம், 7 21 7 14. ஸோ அப்போ என்ன வரும், 21 6 6 12. ஸோ அப்போ எல்சிஎம் என்ன வரும்னா 126. ஸோ இதெல்லாம் என்ன செஞ்சுருக்கு, வந்திருக்கு 3 7 3 2. இதை ஃபுல்லாக நமக்கு மல்டிப்ளை பண்ணால் 126ங்கிறத என்னது எல்சிஎம். ஸோ இப்போ நம்ம என்ன செய்வோம்னா, எதால் பெருக்குனா என்ன செய்ய போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ எதால் பெருக்குனாலும் கண்டுபிடிக்க உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிச்சிருப்பீங்களா, அதவே வச்சுக்கோங்க. இங்கே பாரு மூவி 3 எத்தனை, 9 9 என்னது 63. அப்போ மிச்சம் இருக்கிறது என்னது 2. அப்போ 63 2ஆல் பெருக்கினா என்ன வரும், 126 வரும். அடுத்து பாருங்க 42 7 6 42. அங்கே பாருங்க, இது 2 6 6 42. அப்போ இதை ஃபுல்லாக பெருக்கினா நமக்கு என்ன வரும், 42. அப்போ மிச்சம் என்ன இருக்கு, 3 இருக்கா. அப்போ 42 3ஆல் பெருக்கினா என்ன வரும், 126 வரும். ஸோ உங்களுக்கு எதால் பெருக்கலான்னு வரும்னு கண்டுபிடிக்க கஷ்டமாக இருந்தால் இதை எல்சிஎம் வச்சு என்ன செஞ்சுக்கோங்க, ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? சரி, அப்போது எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம வேலையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்னது, 2 பேரும் நம்ம வழக்கம் போல் என்ன செய்யப்போனா எஃபிஷியன்சி ஆட் பண்ண போகிறோம். ஸோ எஃபிஷியன்சி ஆட் பண்ண என்ன வரும்னா 5 அப்படின்னு வரும். ஓகேவா? அப்போது ஸோ நம்ம நார்மலாக டேஸ் கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணுவோம், 126 மேலே ஒர்க்கு போட்டுக்குவோம், டிவைடட் பை கீழே என்ன போட்டுக்கணும், எஃபிஷியன்சி போட்டுக்கணும். ஏன்னா என்ன பண்ணுறாங்க, இருவரும் இணைந்துன்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன கொடுக்குறாங்க, ஸோ 2 பேரும் சேர்ந்து அப்படின்னு கொடுக்கும் போது 2 பேரை இதை என்ன செஞ்சுக்கணும், நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ டிவைடட் பை 5.
ஸோ இந்த மாதிரி பின்னமாக வந்திருக்குன்னு உடனே என்ன செஞ்சிடக்கூடாது, பயப்படக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் வந்து உங்கள் சைக்காலஜி ரீதியாக உங்களை வந்து என்ன செஞ்சிருது, அதை அட்டாக் பண்ணுறது. இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே பின்னத்தில் கொடுக்கறது, இந்த மாதிரி சால்வ் பண்ண போகிற நமக்கு ஃப்ராக்ஷனில் வருது, அதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம மேலே நமக்கு ஒரு செல்ஃப் டவுட் மாதிரி வரும், ஒருவேளை நம்ம செம்ம தப்பாக போடுறோமோ அப்படின்னு. ஸோ அப்படிலாம் நீங்கள் என்ன பண்ண வேணாம், டக்குன்னு ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. ஒன்ஸ் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதை வந்து கம்ப்ளீட் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி தப்பாக இருந்துச்சுன்னா மறுபடியும் என்ன செஞ்சுருங்க, ஆரம்பத்துலேருந்து செக் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ எடுத்தோன்னே இப்படி வருதுன்னு சொல்லிட்டு பயந்துடக்கூடாது. ஸோ அப்போ பாருங்கள், 126 டிவைடட் பை 5. அப்போது 2 பேரும் சேர்ந்தா, ஏன்னா இங்கே பாருங்க, இது ரெண்டுக்குமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஹார்ஸாக நம்ம மாற்றி தான் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ வர ஆன்சரும் எதில் தான் வரும், ஹார்ஸுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்து கண்டுபிடிச்சா வர ஆன்சரும் என்னது, ஹார்ஸ்லாம் வரும். அப்போ 126 டிவைடட் பை 5 ஹார்சஸ்ன்னு வரும். ஆனால் இங்கே கேள்வி என்னது, நம்ம எவ்வளவு நாட்களில் முடிக்கிறாங்க அப்படிங்கிறதான் கேள்வி. இங்கே பாருங்க, நம்ம இதுதான் வந்து என்னது அவங்களுடைய, இங்கே பாருங்க, இது வந்து ஒரு நாளைக்கான ஹார்ஸு. ஸோ இது வந்து ஒரு நாளைக்கு, அதாவது மொத்தம் எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க. ஸோ இது வந்து இது ரெண்டையும் பெருக்குனா என்ன கிடச்சிச்சு நமக்கு, அவங்க டோட்டலாக எவ்வளோ ஹார்சஸ்ன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சா. அப்போது நமக்கு இங்கே எவ்வளோ இருக்குது, டோட்டல் ஹார்ஸ் இருக்கா, இங்கே பெருக்கணுமா, அப்படி இங்கே என்ன செய்யணும், ஆப்போசிட்டாக தலைகீழாக பண்ணணும். ஸோ அப்போ டோட்டல் ஹார்ஸோட இங்கே வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்கிறாங்கன்னு கொடுத்துருக்குறாங்க, 8 2/5. இதுதான் 1 டேக்கு அவங்க வந்து எவ்வளோ ஹார்ஸ் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது. இதை வந்து என்ன செஞ்சுக்கோங்க, ஃப்ராக்ஷனாக மாற்றி வச்சுக்கோங்க. 8 40, 40 + 2 என்ன வரும், 42. அப்போ 42 டிவைடட் பை 5. இதுதான் அவங்க ஒரு நாளில் இவ்வளோ ஹார்ஸ் தான், 42/5 ஹார்ஸ் என்ன செய்வாங்க, அவங்க வேலை பார்ப்பாங்க. ஓகேவா? அப்போது உங்களுக்கு டேஸ் வேணும்னா, இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல இந்த மொத்த ஹார்ஸு, அந்த மொத்த ஹார்ஸை வச்சு இந்த ஒரு நாளைக்கான ஹார்ஸை என்ன செஞ்சுருங்க, ரெண்டையும் டிவைட் பண்ணிடுங்க. நமக்கு என்ன கிடச்சிரும், எவ்வளோ டேஸ்ன்னு கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி டிவைடுக்கு கீழே டிவைட் என்ன செஞ்சுருக்கு, வந்திருக்குங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணான்னா அப்படியே தலைகீழ் எடுத்துருங்க, 126 டிவைடட் பை 5 இன்ட்டு இது மேலே போகும்போது என்ன ஆகும், அப்படியே தலைகீழியாக மாறும். அப்போ என்ன வரும், 5 டிவைடட் பை 42 அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ அப்போது 4×5 4×5 அப்படின்னு வரும். அடுத்து 4×42 42, 3×42 எவ்வளவு, 126ன்னு வரும். ஸோ அப்போ என்ன வரும்னா 3 days. அப்போது இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 8 2 டிவைடட் பை 5 ஹார்ஸ் வேலை பார்த்தா உங்களுக்கு அந்த வேலை எவ்வளோ நாளில் முடிஞ்சிடும், ஸோ நமக்கு 3 நாளில் அந்த வேலை முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரெண்டையும் ஃபஸ்ட்டு டோட்டல் ஹார்ஸாக மாற்றி வச்சுக்கோங்க. வழக்கம் போல் எல்சிஎம்லாம் கண்டுபிடிச்சி எஃபிஷியன்சிகள் கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். ஸோ இது வந்து டோட்டல் ஹார்ஸு. ஆனால் நமக்கு இது நாட்கள் தானே வேணும், டேஸ் தானே வேணும். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, இந்த டோட்டல் ஹார்ஸையும் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஹார்ஸ் வேலை பார்த்துருக்கான்றதையும் ரெண்டையும் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும், நமக்கு எவ்வளோ நாளில் வேலை முடிஞ்சாங்கன்னு கிடச்சிரும். அப்போ எத்தனது, 3 daysல வேலை என்ன செஞ்சிடும், கம்ப்ளீட் ஆயிடும். ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்குன்னு அதாவது இப்படியும் கேட்கலான்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அதிகபட்சம் கஷ்டமாக கேட்கணும் அப்படின்னா இந்த மாதிரி என்ன செய்யலாம், அவங்க நமக்கு கேட்கலாம். ஓகேவா? ஸோ டைப் 1 முடிஞ்சு, அடுத்து வந்து டைப் 2. ஸோ அப்போ இப்படி தான் இருக்கும் நம்மளுடைய கிளாஸு. ஸோ ஒரு டைப் எடுத்துக்கும், அதில் ரொம்ப ஈஸியான செம்ம பேசிக்காக கேட்குறது, அதுக்கப்புறம் ஓரளவு மீடியமாக கேட்குறது, அதுக்கப்புறம் அந்த டைப்லேயே கொஞ்சம் கஷ்டமாக கேட்டு எப்படி கேட்கலாம், அப்படி தான் நான் என்ன செஞ்சுருக்கேன், ஒவ்வொரு டைப்பையும் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் மேபி இதில் கொஞ்சம் டைப்ஸ் கூடுறதுனால நமக்கு வந்து ஒரு டாப்பிக்கே, இப்போ டைம் அண்ட் ஒர்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதை நான் வந்து பார்ட் 1 பார்ட் 2 அப்படிங்கிற கூட என்ன செய்யும் போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக வீடியோ பார்த்தா ரொம்ப லென்த்தாக இருக்கும். ஸோ ரொம்ப லென்த்தாக பார்த்தா நிறைய பேர் அந்த லென்த்தை பார்த்துட்டே வந்து என்ன செய்ய பயந்துருவாங்க, இவ்வளோ படிக்கணுமா அப்படின்னு. ஸோ அதனால் நான் பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் ஒரு இதுக்கு பார்த்துட்டிங்கன்னா அதில் ஃபுல்லாக பார்த்துருங்க. பார்ட் 1 பார்ட் 2 ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா தான் உங்களுக்கு எல்லா டைப்பும் கவர் ஆகும். ஏன்னா இந்த சம்ஸில் எந்த டைப்லேருந்து கொஷின் வரும்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அதனால் வெறும் பார்ட் 1 மட்டும் முடிச்சுட்டு அந்த முடிச்சுருந்தாங்க, நீங்கள் பார்ட் 2 கவர் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நீங்கள் கேட்குற எல்லா டைப்பும் என்ன செஞ்சிடும், கவர் ஆகும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அங்கே போய் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன இருக்கும், ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஆப்டிடியூடில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் 15க்கு 15 என்ன செஞ்சிடலாம்
போட்டுடலாம். நீங்கள் முறைப்படி இதெல்லாம் நோட்ஸ் எடுத்து ஒரு ப்ராப்பராக நோட்டு போட்டு எழுதிட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக என்ன செஞ்சிடலாம், ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் 15க்கு 15 தாராளமாக அடிக்கலாம். ஓகேவா? சரி வாங்க. ஸோ அடுத்து டைப் 2 அவ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரூபாய் 300 மதிப்புள்ள ஒரு வேலையை ஏ மட்டும் 6 நாட்களில் முடிப்பர். ஏ கேன் கம்ப்ளீட் ஒர்க் ஒர்த் ₹300 இன் 6 days. ஸோ அடுத்து, ஆனால் ஒரு உதவியாளரை வைத்து கொண்டால் அந்த வேலையை 4 நாட்களில் என்னது முடிப்பார். எக்ஸ்ட்ரா அவருக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் இருந்தால் ஒரு 4 நாளில் என்ன செஞ்சிருது, ஏன்னா ஒருத்தர் சேர்த்துருந்தா வேகமாக வேலை முடிஞ்சிடும்ல, 4 நாட்கள். ஹவெவர் பை டேக்கிங் அன் அசிஸ்டன்ட் த ஒர்க்கிங் கம்ப்ளீட்டட் இன் 4 days அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ எனில் உதவியாளருக்கு கிடைக்க வேண்டிய பங்கு என்ன? வாட் இஸ் த ஷேர் தட் ஷுட் பி கிவன் டு த அசிஸ்டன்ட் அப்படின்னு. அதாவது அவர் மட்டும் தனியாக இது பண்ணியிருந்தா அவருக்கு வந்து 300 ரூபாய் கிடச்சிருக்கும். இப்போ ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்காங்கல்ல, அப்போ கண்டிப்பாக அந்த 300 ரூபாயில் என்ன செய்யணும், பங்கு கொடுக்கணும். அப்போ அப்படி பங்கு கொடுத்தா எவ்வளோ ஷேர் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் கேள்வி. ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். நம்ம ஃபஸ்ட் டைப் பண்ணோம்ல, அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள். ஸோ வழக்கம் போல் ஏ வந்து எவ்வளோ நாளில் முடிக்க போகிறாரு, 6 நாள். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்க, ஏவோட ஒரு உதவியாளர். அப்போ நம்ம உதவியாளரை பின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ உதவியாளரை வைத்து கொண்டால் அப்போ 2 பேரும் சேர்ந்துங்கிறதா கணக்கு வரும். அப்போ ஏவோட உதவியாளரை நான் பின்னு வச்சுக்கிறேன். ஸோ இருவரும் சேர்ந்தா அந்த வேலை எவ்வளோ நாளில் முடிஞ்சிருது, நமக்கு 4 நாளில் முடிஞ்சிருது. அப்படின்னா எவ்வளவு ஏவோட அதாவது உதவியாளரோட ஷேர் என்ன? நீங்கள் வழக்கம் போல் கண்டிப்பாக என்ன பண்ணிடுங்க, நம்ம பார்த்த மாதிரி எல்சிஎம் கண்டுபிடிங்க. என்ன வரும், 12ங்கிறத என்னது எல்சிஎம். என்ன பாருங்க, 6 நாளில் அடங்காது. 6ஓட மடங்கு எடுத்துக்கோங்க. 6 கூட்டல் 6 எவ்வளோ வரும், 12. அந்த 12 4ஆல் என்ன செய்யும், டிவைட் ஆகும். அப்போது 12 தான் என்னது எல்சிஎம். அப்போ என்ன வரும், 6 2ஆல் பெருக்கினா என்ன வரும், 12ன்னு வரும். 4 3ஆல் பெருக்கினா என்ன வரும், 12ன்னு வரும். இதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லியிருக்கேன், இதை வந்து வேலைன்னு இதை எஃபிஷியன்சின்னு சொல்லணுமா. ஸோ இந்த மாதிரி ரேஷியோவை, அதாவது விகிதம் வச்சு ஷேர் கண்டுபிடிக்கிற சம் கேட்டோம்னா இந்த எஃபிஷியன்சி இருக்குல்ல, இதை நம்ம என்ன ஆக்ட் பண்ணிக்கலாம், இதை நம்ம ஷேர் அதாவது ரேஷியோவாக என்ன செஞ்சுக்கலாம் நம்ம. ஏன்னா அவங்க எவ்வளோ எஃபிஷியன்சியில் வேலை பார்க்குறன்றதை பொறுத்து தான் அவங்களுக்கு ஷேரை என்ன செய்ய முடியும், தர முடியும். ஒருத்தர் அதிகமாக வேலை பார்க்குறாரு, அவருக்கு அதிக ஷேர் கிடைக்கும். ஒருத்தர் எஃபிஷியன்சி ரொம்ப கம்மியாக, அதாவது ரொம்ப கம்மியாக வேலை பார்க்குறாரு, அவருக்கு கம்மியாக என்ன செய்யும், சேலரி அதாவது பங்கு வந்து கம்மியாக தான் இருக்கும். அப்போது எஃபிஷியன்சியை பொறுத்து தான் என்னது நமக்கு ஷேரே கிடைக்கும். அப்போது ஏ வந்து எவ்வளவு ஷேரு, 2 போகணும். ஆனால் பாருங்க, 2 பேர் சேர்ந்ததான் என்னது 3. நமக்கு என்னது உதவியாளர் நம்ம என்னென்னு வச்சுருக்கோம், பின்னு வச்சுருக்கோமா. அப்போ பியோட ஷேர் எவ்வளோன்னு நம்ம என்ன செய்யணும், நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ பாருங்க, இங்கே பாருங்க, ஏபி இவங்க 2 பேரோட ஷேர் வந்து 3ஆமா, ஏவோட ஷேர் மட்டும் 2ஆமா. அப்போ எனக்கு பி வேணும்னா என்ன பண்ணுவோம், சிம்பிளாக 2ஐயும் மைனஸ் பண்ணால் என்ன போகும், இதை கழிச்சா ஏ கேன்சல் ஆயிரும், பி மட்டும் வரும். 3லேருந்து 2 கழிச்சா என்னது 1. அப்போ பியோட ஷேர் எவ்வளவு, 1. ஏவோட ஷேர் நமக்கு ஆல்ரெடி தெரியும் எவ்வளவு, 2. அப்போது ஏ/பி, ஏ ஷேர் வந்து 2, பி ஷேர் வந்து 1. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு, நமக்கான ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ ஷேர்னு ரேஷியோ கண்டுபிடிச்சாச்சு. இனிமேல் என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக போட்டுடலாம். அவங்க என்ன உதவியாளர் கேட்குறாங்களா, பி கேட்குறாங்களா. ஸோ பியோட ஷேர் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு என்ன தொகையோ அதை எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், பிரிக்க போகிறோம். டிவைடர் பை போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு டோட்டல் ஷேர் எழுதிக்கோங்க கீழே, அதாவது டிவைடுக்கு கீழே டோட்டல் ஷேர் போடணும். இவன் 2 பங்கு, இவன் பி வந்து 1 பங்கு. அப்போ 2 கூட்டல் 1 எத்தனை, 3 பங்கா. அப்போ டோட்டல் ஷேர் என்ன செஞ்சுக்கணும், கீழே எழுதிக்கணும். மேலே என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதை எழுதணும். மேலே என்ன கேட்குறாங்க, உதவியாளரோட பங்கு எவ்வளோ. இந்த 2ல் உதவியாளர் யார், பி தானே, அவரோட பங்கு எவ்வளவு, 1. அதை தூக்கி என்ன செஞ்சிடணும், டிவைடுக்கு மேலே போகணும். கீழே டோட்டல் ஷேரு, மேலே என்ன கேள்வியோ அவங்களோட ஷேர். இதை நமக்கு அடிச்சு போட்டால் யாரோட கிடச்சிரும், பியோட ஷேர் எவ்வளோன்னு கிடச்சிரும். ஸோ நமக்கு இங்கே நல்லா தெரியுது, 1 3 3 1 3 3 0 0. அப்போது பியின் பங்கு எவ்வளவு, 100 ரூபாய். சிம்பிளாக இருக்கா. ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததான் அங்கே எஃபிஷியன்ஸாக வச்சுக்கிறோம், இங்கே அதை நம்ம ரேஷியோவாக வச்சுக்கிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, ஸோ இதுதான் அந்த டைப் 2ல செகண்ட் சம்.
ஸோ இந்த பங்குகளை கேட்குறதுல பொறுத்து கொஞ்சம் கஷ்டப்படுத்தணும்னா என்ன செய்யலாம், இந்த மாதிரி கேட்கலாம். ஓகேவா? ஆனால் இதுவுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக, அதை நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம வந்து பேசிக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம இந்த மாதிரி பேசிக்காக கேட்குற அந்த மாடலெல்லாம் நமக்கு உள்ளே என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி போட்டிருந்தோம்னாலே இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றம் பண்ணும்போது நம்ம அந்த சமயம் என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக கவர் பண்ணிடலாம். ஓகேவா? சரி பாருங்கள், ஏ மற்றும் பி ஒரு வேலையை ரூபாய் 600க்கு எடுத்துக்கொண்டனர். ஸோ ஏ அண்ட் பி அண்டர்டுக் எ ஒர்க் ஃபார் 600. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏ மட்டும் அந்த வேலையை 6 நாட்களிலும் பி மட்டும் அந்த வேலையை 8 நாட்களிலும் செய்து முடிப்பார். ஸோ என்ன சொல்றாங்க, ஏ அலோன் கேன் டூ இட் இன் 6 days அண்ட் பி அலோன் இட் 8 days அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, சியின் உதவியுடன் அவர்கள் 3 நாட்களில் அந்த வேலையை செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்றாங்க. வித் த ஹெல்ப் ஆஃப் சி தே ஃபினிஷ் த ஒர்க் இன் 3 days அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படின்னா ஒவ்வொருவரின் பங்கு என்ன, வாட் இஸ் த ஷேர் ஆஃப் ஈச் பர்சன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த சம்ம நம்ம போன சம் மாதிரி என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக போட்டுடலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஏ மட்டும் அந்த வேலை எவ்வளோ நாள், 6 நாள். ஓகேவா? 6 நாள் செய்கிறாங்க. பி மட்டும் அந்த வேலையை 8 நாள் எடுத்துக்கிறாங்க. அடுத்து பாருங்க, சியின் உதவியுடன் அவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம், ஏ பி அந்த அவர்கள்ங்கிறது யாரை குறிக்குது, அதாவது இதில் இங்கிலீஷில் பாருங்க, அதாவது வித் ஹெல்ப் ஆஃப் சி தே ஃபினிஷ் த ஒர்க். தே ஃபினிஷ்னா எதை சொல்லணும், ஏவும் பியும் அதோட சி. அப்போ நம்ம டைரெக்டாக மூவ் வரும்னு கொடுப்பாங்கல்ல என்ன. ஸோ 3 பேரும் சேர்ந்துங்கிறத அப்படி இன்டைரக்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ 3 பேர் சேர்ந்தா அந்த வேலை எவ்வளோ நாளில் முடிஞ்சிருது, கண்டிப்பாக 3 நாளில் முடிஞ்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஒவ்வொருவரோட பங்கு என்ன, அதாவது தனித்தனியாக இந்த 600 ரூபாயை 3 பிரிச்சா எங்கே இருக்குது, அந்த 600 ரூபாயை 3 பிரித்தா எவ்வளோ வரும் அப்படிங்கிறத அவங்க கேட்குறாங்க. ஸோ வழக்கம் போல் நம்ம என்ன செய்வோம், அதே அந்த எல்சிஎம் டெக்னிக் தான் பண்ண போகிறோம். ஸோ என்ன வரும், ஸோ 24ங்கிறத என்ன வரும், எல்சிஎம்மாக வரும். ஸோ பெரிய நம்பர் 8. ஸோ 16ன்னு வச்சா 6க்கு வந்து வராது. ஆனால் 24 வச்சா 4 இதாயிரும், 3 வந்து என்ன செஞ்சிடும், நமக்கு அடியாயிரும். அப்போ பாருங்க, 4 6 24, 6 4 பெருக்குனா 24 வரும், 8 3 பெருக்குனா 3 24 வரும். அப்போ 3 8 பெருக்கா என்ன வரும், 24 வரும். ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்சிஎம்மாக வச்சுக்க போகிறோம். இங்கே பாருங்க, ஏ வந்து இங்கே பாருங்க, இப்போ நமக்கு ரேஷியோ தான் நம்ம வேணும். ஸோ இங்கே ஏ மட்டும் இருக்குது 4, பிரச்சனை இல்லை. பி வந்து 3, அதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் சிங்கிறது என்னது, இங்கே பாருங்கள், இந்த 8ங்கிறது நாங்கள் அவசரப்பட்டு 8ன்னு போட்டுறக்கூடாது. இது வந்து என்னது, 3 பேரோட எஃபிஷியன்சி தான் என்னது, 8. இங்கே பாருங்க, அப்போ எனக்கு சி மட்டும் வேணும்னா என்ன பண்ணணுங்க, ஏவையும் பிவையும் என்ன செஞ்சால் போதும், நமக்கு மைனஸ் பண்ணால் நமக்கு சியோட நமக்கு இது கிடச்சிரும். அப்போ என்ன பண்ணலாம், இந்த ஏ வந்து 4, பி வந்து எவ்வளவு 3, அப்போ 2ஐயும் கூட்ட என்ன வரும் 7. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ மைனஸ் பண்ண என்ன ஆகும், ஏ கேன்சல் ஆயிரும், பிபி கேன்சல் ஆயிரும். அப்போ சி ஈக்குவல் டு 8 - 7 என்ன வரும் 1. அப்போ சியோட ஷேர் வந்து எவ்வளவு 1. ஸோ நம்ம ஷேர் நம்ம இது பண்ணிட்டாலே நம்ம என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக போட்டுடலாமா. சரி, ஒவ்வொருத்தர் ஷேராக கண்டுபிடிக்கலாம். ஏவோட ஷேர் எவ்வளவு பிடிக்கணும், இங்கே பாருங்கள், ஏ பிக்கு தான் 600 ரூபாய் கொடுக்குறாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் சேர்ந்துட்டா அந்த 600 ரூபாயில என்ன செஞ்சிடணும், நமக்கு பங்கு கொடுக்கணும். அப்போ இந்த இடத்துல 600 ரூபாய் தான் என்ன செய்ய போகிறோம், நம்ம பங்காக பிரிக்க போகிறோம். அப்போ 600 போட்டாச்சு, டிவைடட் பை கீழே என்ன செஞ்சுருக்கேன், டோட்டல் ஷேரை போட சொல்லியிருக்கேன்னா. அப்போ 4 3 கூட்டினா 7 7 1 என்ன வரும் 8 அப்படிங்கிறத என்ன செய்கிறேன், நான் கீழே போடுறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஷேரு 4 நான் கண்டுபிடிக்கிறேன். ஸோ மேலே 4, அப்போ என்ன வரும், அடித்தா 1 4 4 4 8ன்னு வரும். அடுத்து இது ரெண்டையும் நம்ம கட் பண்ணலாம். 1 2 2 6 0ன்னு வரும். அப்போ ஏவோட ஷேர் எவ்வளவு 300 ரூபாய். ஸோ இப்போ அதே மாதிரி பி கண்டுபிடிப்போமா. பி ஈக்குவல் டு அதே மாதிரி 200 இன்ட்டு மொத்த ஷேர் 8, பியோட ஷேர் எவ்வளவு 3 அப்படின்னு வரப்போகுது. அடிச்சு போடலாமா. ஸோ இங்கே சின்ன வாய்ப்பாலே போயிருங்க. இங்கே 4 2 8 3 2 6 0 0ன்னு வரும். அடுத்து 2 4 150 அப்படின்னு வரும். அடுத்து என்ன வரும் 1 2 அப்படின்னா வரும். இங்கே என்ன வரும் 75ன்னு வரும். அப்போ என்ன வரும் 75
5 × 3. அப்போ கூட்டினா நம்ம என்ன வரும்? 35 மிச்சம் 1 225 வரும். அப்போ பியோட ஷேர் என்ன வரும்? 225 ரூபாய். ஸோ அப்போ ஏபி இங்கே என்ன செஞ்சாலே கண்டுபிடிச்சாலே போதும். அப்போ அதை ரெண்டையும் ஆட் பண்ணி 600 நம்ம என்ன செஞ்சால் போதும், நமக்கு கட் பண்ணாலே நமக்கு என்ன செஞ்சிடும், நமக்கு மிச்சம் இருக்காது கழிச்சாலே நமக்கு என்ன வந்துடும், நமக்கு சியோட பேலன்ஸ் வந்துடும். இருந்தாலும் பரவாயில்ல, சியும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கண்டுபிடிக்கலாம். 600 × என்ன வரும், கீழே வந்து டோட்டல் ஷேர் 8, இங்கே வந்து என்ன போட போகிறோம் 1. இங்கே பாருங்கள், ஏற்கனவே இங்கே தான் நம்ம 600 8 அடித்தோமா, 600 8 அடித்தப்போ நமக்கு என்ன வரும், 75 வந்துச்சா. அப்போ 75 × 1, அப்போ என்ன வரும் 75. அப்போ சியோட ஷேர் வந்து எவ்வளவு, 75. ஸோ நான் இங்கே 3 ஷேரையும் கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்டிருக்கேன். ஸோ எக்ஸாம்பிள் நமக்கு 3 ஷேரையும் கேட்கலாம், இல்லைன்னா நம்ம என்ன செய்யலாம், ஒரு ஷேரை கூட கேட்கலாம். பட் எதுவாக இருந்தாலும் என்ன செஞ்சிடலாம், நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்துக்கோங்க, டைப் 3ல என்னது ஃபஸ்ட்டு சம்மு. ஸோ இங்கே பாருங்கள், ஏ மற்றும் பி ஒரு வேலையை முறையே 45 நாட்கள் மற்றும் 40 நாட்களில் செய்து முடிப்பார்கள். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஏ அண்ட் பி கேன் கம்ப்ளீட் அ ஒர்க் இன் 45 days அண்ட் 40 days ரெஸ்பெக்டிவ்லி. ரெஸ்பெக்டிவ்னா அதை என்ன ஆர்டரில் கொடுத்துருக்காங்களோ அதே ஆர்டரில் எடுத்துக்கணும்னு அர்த்தம். ஸோ அப்போ ஏ வந்து 45, பி வந்து 40, அதுக்கு தான் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இருவரும் இணைந்து அந்த வேலையை தொடங்கினர். ஸோ they started the work together. ஆனால் சில நாட்களுக்கு பிறகு ஏ வேலையை விட்டு நீங்கி விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆஃப்டர் சம் டேஸ் ஏ லெஃப்ட். ஓகேவா? மீதி வேலையை பி 23 நாட்களில் முடித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பி கம்ப்ளீட் த ரிமைனிங் ஒர்க் இன் 23 days அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா எனில் வேலையை தொடங்கி எத்தனை நாட்களுக்கு பிறகு ஏ வந்து என்ன செஞ்சினாரு, விலகினார் அப்படின்னு கேட்குறாங்க. the how many days after the start of the work did ஏ லீவ் அப்படிங்கிறதா என்னது கேள்வியாக இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ பாருங்கள், ஸோ வரிசையாக ஒவ்வொன்றா டிகோட் பண்ணலாம். ஸோ ஏ வந்து 45 நாள், பி வந்து 40 நாள். இதான் அவங்க ஃபர்ஸ்ட் லைனாக கொடுத்துருக்குது ஒன்று. அடுத்து ரெண்டாவதுன்னா இருவரும் இணைந்து ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ பாருங்கள், நம்ம இது கோடு மாதிரி போட்டுடலாம். 2 பேரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, நமக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஆஃப்டர் தி சம் டேஸ், சில நாட்களுக்கு பிறகு, எவ்வளோ நாள்னு தெரியாது, சம் டேஸ். ஓகேவா? ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ ஆஃப்டர் த சம் டேஸ் ஏ வந்து என்னது லெஃப்ட் ஆகிட்டாரு. ஸோ ஏ வந்து லெஃப்ட். அப்போ இருக்கக்கூடிய மீதி வேலை ரிமைனிங் ஒர்க் யார் மட்டும் தான் பார்த்துருப்பா, ஆப்வியஸா நமக்கு பி மட்டும் தான் பார்த்துருப்பா. ஸோ இந்த மீத வேலையை பி எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணிடுறாரு, 23 daysல என்ன செஞ்சிடாரு, கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஓகே, 23 daysல கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஓகே, ஏனில் வேலையை தொடங்கி எத்தனாவது நாளில் என்ன செய்கிறாரு, பி அதாவது ஏ வந்து விலகினார் அப்படிங்கிறத என்னது கேள்வி. அப்போது இந்த வேலை எவ்வளோ நாள் கண்டுபிடிச்சிட்டாலே நம்ம இவங்க எத்தனாவது நாளில் லெஃப்ட் ஆகிருக்காங்கன்னு என்ன செஞ்சிடலாம், நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ அப்போ பாருங்கள், இதுதான் அவங்க கொடுத்துருக்குது. நான் என்ன செஞ்சுக்கிறேன், நான் டீகோட் பண்ணி எழுதிக்கிட்டேன். இவங்க நின்று அப்படி சிம்பிளாக போட்டுடலாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்ய போகிறோம், நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம பார்த்தாலே நமக்கு 5 வைப்ப மாதிரி இருக்குது, 5ஆலே போட்டுருங்க. 9×5 45, 8×5 40. ஸோ அப்போ பாருங்கள், இதுக்கு மேலே என்ன செய்ய முடியாது, நம்மளால் சிம்பிளிஃபை பண்ணலாம், அதே தான் வரும். ஸோ அதனால் நான் ஃபுல்லாக நான் என்ன செஞ்சுறேன், நான் மல்டிப்ளை பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள், 8 40ன்னு வரும், 4 9 36. அப்போ என்ன வரும், 360. ஸோ நான் 360 போட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ எதால் பெருக்கணும்னு வரும், இங்கே பாருங்கள், 9 45. அப்போ மிச்சம் என்ன வரும், 8. அப்போ 45 8ஆல் பெருக்குனா என்ன வரும், 360 வரும். அடுத்து 40 இருக்குங்க பாருங்கள், 8 40. அப்போ மிச்சம் என்ன இருக்குது, 9. அப்போது 9ஆல் பெருக்குனா என்ன வரும், எனக்கு 320 வரும். வழக்கம் போல் நம்ம என்ன செஞ்சுக்கணும், இந்த எல்சிஎம் பார்ட்டில் கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போது நமக்கு வந்து இந்த இடத்துல எவ்வளோ நாளுங்கிறதான் கண்டுபிடிக்கணும். அப்போது எவ்வளோ நாள்னு கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னா அங்கே எவ்வளோ வேலை மிச்சம் இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ என்னன்னா இதுதாங்க, அதாவது நம்ம கையில் இருக்க 360 இருக்கா, இந்த 360ங்கிறது என்னது, மொத்த வேலை.
கரெக்டுங்களா? அப்போ இந்த மொத்த வேலையில் இவ்வளோ இந்த பி மட்டும் எவ்வளோ வேலை அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை கழிச்சிட்டா நமக்கு என்ன கிடச்சிரும்? இங்கே எவ்வளோ வேலைங்கிறது கிடச்சிருமா? இங்கே எவ்வளோ வேலை மிச்சம் இருக்குன்னு தெரிஞ்சாலே நம்ம அது எவ்வளோ நாளில் முடிக்கலாங்கிறத என்ன செஞ்சிடலாம்? ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ இந்த மாதிரி டைப் 3 அப்படிங்கிற சம்னா இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம இதே வழக்கம் போல் எல்சிஎம் கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க, எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நம்மக்கிட்ட டேஸ் இருக்கிறது இதானே, இங்கே எவ்வளோ வேலைன்னு கண்டுபிடிங்க. ஓகேவா? அப்போ பி 23 நாட்கள் செஞ்ச வேலை எவ்வளவு அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். பி வந்து ஒரு நாள் எவ்வளோ வேலை செய்வார்? 9 வேலை செய்வார். கரெக்டுங்களா? அப்போ அதே மாதிரி எத்தனை 23 நாள் வேலை பார்த்துருப்பாரா? அப்போது அதோட என்ன செஞ்சுருங்க? 23 பெருக்கிடுங்க. அப்போது 9 27 மிச்சம் 2 29 18 என்ன வரும்? 207 அப்படின்னு வரும். ஓகேவா? அப்போது 207. அப்போது பி மட்டும் 23 நாட்கள் எவ்வளோ வேலை கண்டுபிடிச்சி அதாவது இந்த பார்ட்டில் எவ்வளோ வேலை நடந்திருக்கும்? 207 வந்து ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிருக்கும். நமக்கு இங்கே இருக்க வேலை தானே வேணும். ஸோ இப்போது எனக்கு மீதி வேலை தான் வேணும், ரிமைனிங் ஒர்க்கு தான் வேணும். அப்போ என்ன பண்ணனா, எனக்கு என்ன தெரியும்? டோட்டல் ஒர்க்கு 360ன்னு தெரியும். அதோட இந்த பார்ட்டில் முடிஞ்ச இந்த 207ங்கிற வேலையை நான் என்ன செஞ்சுக்கிறேன்? நான் கழிச்சுக்கிறேன். ஸோ அங்கே பாருங்கள், 360 207. ஸோ என்ன செய்யணும்? நீங்கள் பக்கத்தில் உட்காந்து கடன் வாங்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. நான் அப்படி நீங்கள் போடுறதா தாராளமாக போட்டுக்கலாம். ஸோ இங்கே 0 நம்ம கழிக்க முடியலன்னா 6ல் கடன் வாங்கி அப்படியும் போட்டுக்கலாம். நான் பாருங்கள், சிம்பிளாக ஒரு டிக் சொல்கிறேன். இந்த மாதிரி 0 வந்துச்சுன்னா அடுத்த 2 டிஜிட்டாக எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? 60ல் 0 7னா என்னது? 7. 60ல் 7 கழிச்சா எவ்வளோன்னு பாருங்கள். ஏன்னா 60ல் 7னா நமக்கே என்ன தெரியும்? சிம்பிளாக 53 இருக்குன்னா அப்போ ஸ்ட்ரெயிட்டாக என்ன போட்டுருங்க? 53 போட்டுருங்க. சிம்பிளாக அந்த கடன் வாங்கி அந்த மாதிரிலாம் நம்ம போட தேவையில்ல. ஸோ அப்போது 3ல் 2 போச்சுன்னா என்னது? அப்போ என்ன வரும்? 153. அப்போ ரிமைனிங் ஒர்க் எவ்வளவு? அதாவது இந்த பார்ட்டில் நமக்கு 153 வேலை என்ன செஞ்சுருக்கோம்? இருந்திருக்கும். இப்போது நம்ம அந்த பார்ட்டில் எவ்வளோ வேலை இருக்குன்னு தெரிஞ்சாலே நம்ம எவ்வளோ டேஸ்ன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? நம்ம ஃபர்ஸ்ட் ஹெல்ப்பில் பார்த்தோம். நம்ம டேஸ் கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணுவோம்? மேலே ஒர்க்கு போட்டுப்போம், கீழே எஃபிஷியன்சி போட்டுப்போமா? இது ரெண்டையும் நமக்கு வகுத்தாலே நமக்கு என்ன கிடச்சிரும்? டேஸ் கிடச்சிருமா? அப்போது அந்த ஒர்க்கு 153 அதை கீழே போட்டுக்கிறேன். ஓகேவா? சரி, இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துல கீழே எஃபிஷியன்சி போகணும். இங்கே தான் கவனமாக இருக்கணும். இங்கே பாருங்க, இங்கே வேலை தொடக்குறாங்க. இந்த இடத்துல தான் என்ன செய்கிறாரு? லெஃப்ட் ஆகுறாரு. அப்போ இந்த டூரேஷனில் யார் யார் தான் வேலை பார்த்துருப்பா? ஏவும் வேலை பார்த்துருப்பா, பியும் வேலை பார்த்துருப்பா. அப்போ கீழே போடும் போது என்ன செய்யணும்? 2 பேரோட எஃபிஷியன்சியை ஆட் பண்ணி போடணும். சரிங்களா? ஒரு சின்ன மைனர் மிஸ்டேக் கூட என்ன செஞ்சிடும்? நமக்கு தப்பாயிடும். அப்போது இந்த பார்ட்டில் 2 பேர் வேலை செஞ்சனால கீழே 2 பேரோட எஃபிஷியன்சி நான் ஆட் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ இவர் எவ்வளவு? 8, இவர் எவ்வளவு? 9. அப்போ 2ஐயும் கூட்டினா என்ன வரும்? 17 அப்படின்னு வரும். அப்போ கீழே என்ன போட்டு போகிறேன்? டிவைடட் பை 17 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? சரி, அப்போ இதை நம்ம என்ன செய்ய போகிறோம்? அடிச்சு போட போகிறோம். ஸோ அப்போ நீங்கள் இந்த இடத்துல என்ன, நமக்கு 17 வாய்ப்பாடு தெரியாது அப்படின்னு ரொம்பலாம் நீங்கள் யோசிக்க வேணாம். அதுக்கும் நான் ஒரு சிம்பிளாக ஒரு ட்ரிக் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இதில் கடைசி டிஜிட் எடுத்துக்கோங்க, இதுலையும் கடைசி டிஜிட்டு. இந்த 7 எதால் பெருக்கா என்ன வரும்? 3 வரும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. எவ்வளோ வரும்? 6 9 7வது பிறகுனா வரும் 7 9 என்ன வரும்? 63ன்னு வருமா? அப்போ நீங்கள் ஜஸ்ட் என்னன்னா 9ஆல் பெருக்கி பாருங்க. இங்கே பாருங்க, 9ஆல் பெருக்கி பாருங்க. 9 எல்லாம் வரும் 63, மிச்சம் 6. அப்போ 9 9 9 கூட்டல் 6 என்ன வரும்? 15. அப்போ பாருங்க, சிம்பிளாக வந்துருச்சா? உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு அது எந்த வாய்ப்பாடு எதில் அடிக்கணும்னே கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா இதோட லாஸ்ட் டிஜிட் எதால் பெருக்குன்னா இதோட லாஸ்ட் டிஜிட்னு வருங்க. நம்ம ஈஸியாக என்ன செஞ்சிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம். 9 63, அப்போ 3 வருது. பெருக்கி பாருங்கள், டக்குன்னு கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். அப்போ 1 17 17 6 17 அளவு 153. அப்போது எவ்வளோ டேஸு? 6 டேஸ். அப்போது இந்த பீரியட் இருக்குல்ல, ஸோ இந்த பீரியட் மட்டும் எவ்வளோ நாள் இருந்திருக்கும்? 6 டேஸ் இருந்திருக்கும். அப்போ 6 டேஸ் முடிச்ச பிறகு தான் என்ன செஞ்சுருக்காரு? வந்து
லெஃப்ட் ஆயிருக்காரு. ஓகேவா? அவங்க என்ன கேட்குறாங்க, ஏ எப்போ விலகினான்னு கேட்குறாங்க. எத்தனாவது நாள்? 6 நாள் கழிச்சு தான் என்ன செய்கிறாரு, விலகி இருக்காரு. இப்போ செம்ம என்ன சொன்னா, இந்த வேலை முடிய எத்தனை நாட்கள் ஆகும் அப்படி கூட என்ன செய்யலாம், நமக்கு கேட்கலாம். அப்போ இந்த பீரியட்ல என்னது, ஒரு 6 நாள். இந்த பீரியட்ல எவ்வளவு, 23. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும், 29 நாள். அப்போ இந்த வேலை முடிய எத்தனை நாள்னு கேட்டால் 29 நாட்கள் அப்படின்னு போடணும். எவ்வளோ நாளை விலகினார்னு கேட்டனால நான் இங்கே வரதே என்ன செஞ்சுக்கிறேன், நான் ஆன்சராக போட்டுக்கிறேன். ஸோ சில சமயம் இந்த மாதிரி நம்மளை நல்லா கண்டுபிடிக்க வச்சுட்டு சில சமயம் ஆன்சர் கேட்டு நம்மளை என்ன செய்வாங்க, தப்பு பண்ண வைப்பாங்க. ஸோ அதை மட்டும் என்ன செஞ்சுக்கோங்க, கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இதுதான் பார்த்துக்கிட்டிங்கன்னா டைப் 3ல செகண்ட் சம். ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த டைப் 3 பொறுத்த வரைக்கும் ஏ லெஃப்ட் ஆகிட்டாரு, பி லெஃப்ட் ஆகிட்டாரு, இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் லெஃப்ட் ஆயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரிமைனிங் ஒர்க்கு எவ்வளோ நாளில் முடிஞ்சிச்சு, இல்லைனா எவ்வளோ நாளாக விலகுனாங்க, அந்த மாதிரி எல்லாமே நான் டைப் 3 அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு இதுக்கும் ஒரு லைட்டான வித்தியாசம். ஆனால் நம்ம அங்கே என்ன ஃபாலோ பண்ணுமோ அதே தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இங்கேயும் ஃபாலோ பண்ணோம். சரி வாங்க ஃபஸ்ட்டு கொஷினை ரீட் பண்ணலாம். கொஷினை ரீட் பண்ணுங்கிறது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா நம்ம ஆர்வக்கோளாறில் நமக்கு நல்ல தெரிஞ்ச சம்முன்னு சொல்லிட்டு நம்ம அவசரமாக நம்ம தப்பான வேல்யூ போட்டு கூட சால்வ் பண்ணதுக்கு இது இருக்குது. ஸோ ஒன்று சில பேர் என்ன செய்வாங்கன்னா அவசரப்படுவாங்க, ஒரு கொஷினை வாசிச்சிருப்பாங்க, அதில் இருக்க வார்த்தை அமைப்புகள் வேர்டிங்ஸ்லாம் பார்த்துட்டு இது ஏதோ தெரியாத சம்னு ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஸோ தயவுசெய்து சம்மு புரியலன்னா 1க்கு 2 தடவை என்ன செஞ்சுக்கோங்க, அந்த சம்ஸை மறுபடியும் ரீட் பண்ணுங்க. அப்போனா தான் அந்த சம்மு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச சம்மாக கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். அவங்க சில சமயம் நம்ம குழப்பறதுக்காக வார்த்தை அமைப்புகளை மாற்றி மாற்றி என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. ஸோ அதனால் ஒரு சம் ஒரு ஷுவராக 2-3 தடவை நல்லா ரீட் பண்ணிட்டு தான் என்ன செய்யணும், நீங்கள் கன்சிடரே பண்ணணும். ஓகேவா? சரி வாங்க. ஒரு வேலையை ஏ 10 நாட்களிலும் பி 20 நாட்களிலும் செய்து முடிப்பார். ஸோ ஏ கேன் கம்ப்ளீட் அ ஒர்க் இன் 10 days அண்ட் பி இன் 20 days அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, அவர்கள் இணைந்து வேலையை தொடங்கினர் அப்படின்னு சொல்றாங்க. they started the work together. ஆனால் வேலை முடிவதற்கு 2 நாட்களுக்கு முன்பு ஏ என்ன செய்கிறாரு, நின்று விட்டார். ஸோ பட் the A left 2 days before completion of the work. அப்போ பாருங்க, வேலை முடிவதற்கு 2 நாள் முன்னாடி, 2வது நாள் போல. இதுதான் ரொம்ப ஏன்னா நம்ம அந்த கேள்வியை புரிஞ்சுக்கிறதுல சின்னதாக நம்ம குழப்படைஞ்சாலும் என்ன செஞ்சிடும், தப்பாயிரும். வேலை முடிவதற்கு அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதாவது ஏ left 2 days before the completion of the work. In how many days was the work completed அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனில் எத்தனை நாட்களில் வேலையை செய்து முடிக்கப்பட்டது. ஸோ இப்படி கேட்டாலும் நம்ம என்ன செஞ்சிடலாம், சர்வசாதாரணமாக ஈஸியாக போட்டுடலாம். கவனிய. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்தாங்களோ அதை டீகோட் பண்ணி எழுதிக்கலாம். ஏ 10 நாள், பி 20 நாள். ஓகே, அதை எழுதிக்கலாம். எழுதி முடிப்பார். 2 பேரும் சேர்ந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு குழப்பமாக இருக்குன்னா இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. 2 பேரும் சேர்ந்து த ஒர்க் டுகெதர், ஸோ இணைந்து, அதை நான் எழுதிக்கிட்டேன். ஆனால் வேலை முடிவதற்கு 2 நாட்கள் முன்பார். அப்போது இதுதான் வேலை முடிகிறதுக்கு 2 daysக்கு முன்னாடி. சரிங்களா? ஓகே, 2 daysக்கு முன்னாடி யார் லெஃப்ட் ஆகிட்டா, ஏ லெஃப்ட் ஆகிட்டார். ஸோ அப்போ பேலன்ஸ் இருக்கிறது யார் மட்டும்தான் நம்ம வேலை பார்த்துருப்பா, பி மட்டும்தான் வேலை பார்த்துருப்பாங்க. இந்த செட்டு யார் யார் பார்த்துருக்கலாம், ஏவும் பியும் கண்டிப்பாக 2 பேரும் சேர்ந்து என்ன செஞ்சுருப்பாங்க, வேலை பார்த்துருப்பாங்க. எனில் எத்தனை நாட்களில் வேலை செய்து முடிக்கப்பட்டது. ஆக மொத்தம் இங்கே எவ்வளோ நாள் ஆச்சு நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஸோ இங்கே எவ்வளோ நாள் ஆச்சுன்னா தான் இது எவ்வளோ நாளுன்னு 2ஐயும் ஆட் பண்ணி நம்ம என்ன செய்ய முடியும், நம்மளால சொல்ல முடியும். அப்போ என்ன பண்ணாலும் நம்ம போன சம்மில் பண்ணோம்ல அதே தான் இங்கே பண்ண போகிறோம். ஸோ இந்த பி இந்த 2 நாளில் எவ்வளோ வேலை இருக்கான்னு பார்த்து அதை நம்ம கழிச்சுட்டு மீத இருக்க வேலை கிடச்சிருமா, அந்த மீத வேலையை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம சம்மா ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஓகேவா? சரி, அப்போ பாருங்கள், ஆரம்பிச்சிடலாமா? ஸோ பி 2 days பார்த்த ஒர்க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இருங்க, அதுக்கு முன்னாடி நம்ம வழக்கம் போல் என்ன செய்யணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணுமா? ஸோ அப்போ நமக்கு இங்கே பார்த்தாலே தெரியுது எதுதான் எல்சிஎம், 20 தான் எல்சிஎம். அப்போ 10 2ஆல் பெருக்குனா 20 வரும், 20 1ஆல் பெருக்குனா 20 வரும். ஸோ 2 பேரோட எஃபிஷியன்சியை கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க சம்குள்ளே போகலாம். ஸோ பி 2 days வேலை பார்த்துருக்காங்க.
கரெக்டுங்களா? பி வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை பார்ப்பாரு? ஒரு வேலை. அதே மாதிரி எத்தனை நாள் பார்க்குறாரு? 2 நாள் பார்க்குறாரு. அப்போது ஒன்று 2 இப்போ வரும் 2. அப்போது 2 வேலை என்ன செஞ்சிருச்சு? ஆல்ரெடி இந்த பீரியடில் முடிஞ்சிருச்சு. ஸோ நமக்கு ரிமைனிங் ஒர்க் தானே வரும். மீதி வேலையை தான் நம்ம இந்த இடத்துல என்ன செய்யணும்? நம்ம கன்சிடர் பண்ணணும். இங்கே மொத்த வேலை எவ்வளவு? 20. அடுத்து இங்கே செய்யப்பட்ட இந்த 2 வேலைங்கிறது என்ன செய்யணும்? கழிச்சிரு. அப்படின்னா தான் எனக்கு இந்த செட்டில் எவ்வளோ வேலை நமக்கு தெரியணும். அப்போ என்ன வரும்? 18. அப்போது ரிமைனிங் எவ்வளோ வேலை மிச்சம் இருக்குது? 18 வேலை மிச்சம் இருக்குது. சரிங்களா? நமக்கு என்ன வேணும்? எவ்வளோ டேஸ்ன்னு வேணுமா? டேஸ்னால என்ன சொல்லியிருக்கேன்? மேலே வேலை, கீழே எஃபிஷியன்சி. இது ரெண்டையும் வகுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்? அது டைப் 1லேருந்து இதை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ரெண்டுமே என்ன போகிறோம்? இங்கே என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. அப்போ என்ன செஞ்சுக்கணும்? 2 பேரோட எஃபிஷியன்சி என்ன செஞ்சுக்கணும்? ஆட் பண்ணிக்கணும். அப்போ 2ஐயும் 1ஐயும் கூட்டினா எத்தனை? 3. ஸோ அப்போது 3. அதை நம்ம என்ன செஞ்சிடலாம்? அடிச்சு போட்டால் ஆன்சர். 1 3 3 6 3 18. அப்போது இந்த வேலை எவ்வளோ நாளில் முடியும்? 6 நாட்களில் முடிவடையும். ஓகேவா? ஸோ சிம்பிளாக போட்டுடலாம். இந்த மாதிரி சம்ஸுக்கலாம் இங்கே பாருங்கள், எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம் ஒரு ஸ்டெப்பு, இது செகண்ட் ஸ்டெப்பு, இது வந்து என்னது? தேர்ட் ஸ்டெப்பு. 3 ஸ்டெப் என்ன செஞ்சிடும்? இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக என்ன செஞ்சிடும்? ஆன்சர் வந்துடும். என்ன அதாவது வேலை ஆரம்பித்து 2வது நாள் லெஃப்ட் ஆகிறாரா, இல்லை வேலை முடிச்சிருந்து 2வது நாள் லெஃப்ட் இந்த மாதிரி தகவல்களை என்ன செஞ்சுக்கணும்? ரொம்ப பார்த்து கிளியராக என்ன செஞ்சுக்கணும்? போடணும். அப்படி போட்டால் நமக்கு கண்டிப்பாக என்ன செய்யாது? தப்பே வராது. ஓகேவா? ஒருவேளை சம்ஸ் புரியலைன்னா திரும்ப திரும்ப முன்னாடி ஓட்டி விட்டு பாருங்கள். அப்போ நம்ம திரும்ப பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் என்ன செய்யும்? ரொம்ப கிளியர் கட்டாகவே புரியும். ஓகேவா? சரி, வாங்க அடுத்த சம் போகலாம். ஓகே, ஸோ இதுதான் டைப் 3ல் தேர்ட் சம்மு. சரி, ஸோ கொஞ்சம் இந்த டைப் 3ல் கொஞ்சம் நம்மளை கஷ்டப்படுத்தி கேட்கணும் அப்படின்னு இருந்தால் இந்த மாதிரி என்ன செய்யலாம்? நம்ம சம்ஸை எதிர்பார்க்கலாம். ஓகேவா? சரி, வாங்க ஃபஸ்ட்டு சம்ஸை ரீட் பண்ணலாம். ஏ ஒரு வேலையை 10 நாட்களில் செய்து முடிப்பார். பி அந்த வேலையை 12 நாட்களிலும், சி அந்த வேலையை என்ன செய்கிறாங்க? 15 நாட்களையும் செய்து முடிக்கிறாங்க. ஏ கம்ப்ளீட் அ ஒர்க் இன் 10 days, பி இன் 12 days, சி இன் 15 days அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மூவரும் ஒன்றாக வேலை செய்ய தொடங்கினர். தே ஆல் ஸ்டார்ட் த ஒர்க் டுகெதர். ஓகேவா? ஓகே. அடுத்து ஆனால் வேலை தொடங்கி 2 நாட்களுக்கு பிறகு ஏ வேலையை விட்டு நீங்கினார் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஏ லெஃப்ட் 2 days ஆஃப்டர் த ஸ்டார்ட் ஆஃப் த ஒர்க். ஓகேங்களா? வேலையை ஆரம்பித்து 2வது நாள் ஓகே நீங்கினார். மற்றும் வேலை முடிவதற்கு 3 நாட்கள் முன்பு பி வந்து விலகினார். பட் ஏ லெஃப்ட் 3 days பிஃபோர் த கம்ப்ளீஷன் ஆஃப் த ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. எனில் அந்த வேலை எத்தனை நாட்கள் நீடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஃபார் ஹவு மெனி டேஸ் டிட் த ஒர்க் லாஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? சரி, அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கதை டீகோட் பண்ணி எழுதிக்கலாம். ஏ வந்து 10 நாள், கரெக்டுங்களா? பி வந்து 12 நாள், சி வந்து 15 நாள். ஓகேவா? சரி, இப்போ இதுதான் கொஞ்சம் இதெல்லாம் பார்த்து பயந்துடக்கூடாது. அவங்க என்ன ஃப்ளோவில் கொடுத்துருக்காங்களோ நம்மளும் பொறுமையாக அப்படியே என்ன சால்வ் பண்ணால் நமக்கு ரொம்ப கரெக்டாக அழகாக ஆன்சர் வரும். அவசரப்படாமல் பொறுமையாக பண்ணுங்கள், தப்பே கிடையாது. என்ன சொல்கிறாங்க? மூவரும் சேர்ந்து ஒர்க் டுகெதர்னு சொல்லிட்டாங்களா? ஸோ 3 பேரும் சேர்ந்து வேலை ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து ஆனால் வேலை தொடங்கி 2 நாட்களுக்கு பிறகு ஏ வேலையை விட்டு நீங்கி விட்டார். அதாவது ஏ லெஃப்ட் 2 days ஆஃப்டர் த ஸ்டார்ட் ஆஃப் த ஒர்க். ஸோ வேலை ஆரம்பித்து 2வது நாள் 2 days யார் போயிடறான்னா ஏ வந்து லெஃப்ட் ஆயிடுறா. சூப்பர். அடுத்து 2வது பி லெஃப்ட் 3 days பிஃபோர் த கம்ப்ளீட். அதாவது பி வந்து வேலை முடிகிறதுக்கு 3 நாள் முன்னாடி, கரெக்டுங்களா? இங்கேருந்து 3 நாள் முன்னாடி யார் லெஃப்ட் ஆயிடுறா? பி வந்து என்ன செய்கிறாங்க? லெஃப்ட் ஆயிடுறாங்க. இங்கே பாருங்க, இங்கே ஆரம்பிக்கிறாங்க 3 பேர் சேர்ந்து, ஏ லெஃப்ட் ஆயிடுறா. அப்போ இது வரைக்கும் யார் பண்ணியிருப்பா? 3 பேர் சேர்ந்து ஏ டிசி 3 பேர் சேர்ந்து வேலை பார்த்துருப்பான். இங்கே ஏ லெஃப்ட் ஆகிட்டா இங்கே யார் மட்டும் பார்ப்பா? ஏவும் சியும் 2 பேரும் சேர்ந்து என்ன செஞ்சுருப்பாங்க? ஒர்க் பார்த்துருப்பாங்க. அடுத்து பி இங்கே வந்து
சரி இங்கே பாருங்கள், இங்கே ஏ லெஃப்ட் ஆகிட்டாங்களா, அப்போ இங்கே யார் இருப்பனா பியும் சியும் என்ன செய்வாங்க, சேர்ந்து வேலை பார்ப்பாங்க. கரெக்டுங்களா? இந்த இடத்துல பி லெஃப்ட் ஆகிட்டாரு, யார் மட்டும் என்ன செய்வாங்க, சி மட்டும் வேலை பார்ப்பாங்க. அப்போ பாருங்கள், அப்போ இந்த வேலை எவ்வளோ நாள் நீடித்ததுன்னு என்ன அர்த்தம், இந்த கேப் இருக்குல்ல, இதை வந்து எத்தனை நாள் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அப்போது இதை நம்ம எத்தனை ஒர்க்குன்னு கண்டுபிடிச்சி நம்ம கழிச்சு எழுதிட்டாலே நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், இதை வந்து கண்டுபிடிச்சிடலாம். வாங்க, அதாவது இதுக்கு முன்னாடி ஒரே செட்டு பார்த்தோம், இங்கே 2 இருக்குது, அவ்வளோதான். பாருங்கள், சிம்பிளாக முடிச்சிடலாம். ஸோ இப்போ என்ன வரும், ஸோ 15 30, இதுக்கு எவ்வளோனா என்சிஎம் வரும்னா 60 தான் என்சிஎம்மாக வரும். ஸோ 6, அப்புறம் வந்து I12 60ன்னு வரும், 4 15 60ன்னு வரும். ஸோ எழுதிக்கிட்டேன். ஸோ எல்லாம் ஓகே. சரி, ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிக்கலாம். ஸோ ஏவும் பியும் சியும் சேர்ந்து எவ்வளோ நாள் வேலை பார்க்குறாங்க, 2 days வேலை பார்க்குறாங்க. அப்போ 3 பேர் சேர்ந்தனால 3 பேரோட எஃபிஷியன்ஸை நான் என்ன செஞ்சுக்கிறேன், ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ 6 5 11 15, சாரி 6 5 11 11 நாளும் 15. ஸோ அப்போது 15 இன்ட்டு எவ்வளோ நாள் வேலை பார்க்குறாங்க, 2 நாள். அப்போது 30 வேலை நடந்திருக்கும் இந்த செட்டில். அடுத்து இந்த செட்டு கண்டுபிடிப்போமா, அங்கே யார் மட்டும் வேலை பார்க்குறாங்க, சி மட்டும் வேலை பார்க்குறாங்க. அது எவ்வளோ நாள், 3 days வேலை பார்க்குறாங்க. கரெக்டுங்களா? அப்போது சியோட எஃபிஷியன்சி எவ்வளவு, 4 இன்ட்டு 3 நாள் வேலை பார்க்கறான்னா 3, அப்போ 4 12. ஓகேவா? அப்போது இந்த 2 செட்லேயும் நமக்கு எவ்வளோ வேலை, மொத்தமாக எவ்வளோ வேலை நடந்திருக்கும், 2ஐயும் ஆட் பண்ணிக்கோங்க. 30ஐயும் 12ஐயும் ஆட் பண்ண அளவு இந்த 2 செட்லேயும் 42 வேலை என்ன செஞ்சுருக்கோம், நமக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஓகேவா? அப்போ பாருங்கள், நமக்கு ரிமைனிங் வேலை தான் வேணும். அப்போனா தான் இதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ ரிமைனிங் வேலைனா மொத்த வேலை எவ்வளவு, 60. அதை நான் எழுதிக்கிறேன், மைனஸ் இங்கே 2 பேரும் சேர்ந்து இது செட்டு இது 2ஐயும் ஆட் பண்ணி வச்சேன் 42. இதை நான் என்ன செஞ்சிடறேன், நான் 2ஐயும் கழிச்சிடறேன். அப்போ கழிச்சா என்ன வரும், 18 அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ 18 வேலை இருக்குது. ஸோ 18 2ஐயும் கழிச்சா என்ன வரும், 18 வேலை என்ன இருக்குது, மீதி இருக்குது. நமக்கு என்ன வேணும், நான் வந்து இது 2ஐயும் என்ன செஞ்சுருக்கணும், ஆட் பண்ணி இந்த இடத்துல எவ்வளோ டேஸ்ன்னு இருந்தால் தான் எல்லாத்தையும் என்ன செய்யணும், நான் ஆட் பண்ணி போடணுமா. அப்போது நமக்கு டேஸ் வேணும், என்ன சொல்லியிருக்கேன், சிம்பிள். மேலே எவ்வளோ வேலை இருக்கோ அதை போட்டுக்கணும், கீழே என்ன செய்யணும், எஃபிஷியன்சி போடணுமா. சரி, நமக்கு இந்த டேஸ் தான் வேணும். இந்த இடத்துல யார் வேலை பார்க்குறா, பியும் வேலை பார்க்குறா, சியும் வேலை பார்க்குறா. அப்போ 2 பேரோட எஃபிஷியன்ஸை என்ன செஞ்சுக்கணும், நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? பி எவ்வளவு, 4 5, சி எவ்வளவு 4. அப்போ கீழே என்ன போட்டுக்கணும், 9ன்னு போட்டுக்கிறேன். இதை வேணால் உங்களுக்கு புரிகிறதுக்காக நான் சைடில் எழுதிக்கிறேன். ஸோ எவ்வளவு, 9. அப்போது 1 9 2 9 எவ்வளவு, 18. அப்போ இந்த கேப்பில் மட்டும் எவ்வளோ வேலை இருக்கும், 2 வேலை இருக்கும். அவசரப்பட்டு 2 என்ன செஞ்சிடாதீங்க, குறிச்சிடாதீங்க. ஓகேங்களா? போன சம்மில் இதை சொல்ல மறந்துட்டேன். நம்ம இதோட நான் என்ன செஞ்சுருப்போம், ஆன்சர் முடிச்சிருப்போம். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. என்னென்னா இதோட முடிக்கக்கூடாது, எக்ஸ்ட்ரா இங்கே இருக்கு. ஏன்னா மொத்தம் எத்தனை நாட்கள் நீடித்தது அப்படின்னு இருக்கா, அப்போது நம்ம என்ன செய்யணும், எல்லா வேலையும் மொத்தமாக ஆட் பண்ணி சொல்லணும். ஸோ போன சம்மில் அதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், ஆட் பண்ணலாமா. ஸோ இது வந்து அப்போது நமக்கு எத்தனை டேஸுங்கிறதா இங்கே வேணும். அப்போது இங்கே ஒரு 2 நாள், நம்ம கண்டுபிடிச்சது ஒரு 2 நாள், அதுக்கப்புறம் அதோட என்னது 3 நாள். அப்போ 2 2 இங்கே மொத்தம் 4 4 3 7. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன வரும், 7 days அப்படிங்கிறதா என்னது கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள். ஸோ டைப் 4ல் ஃபஸ்ட்டு சம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த டைப்பை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப என்னதுன்னா ரொம்ப பேசிக்கான டைப் தான். ஓகேங்களா? நம்ம டைப் 1 பார்த்தோம்ல அதே தான், அதில் லாஸ்ட்டில் அந்த ஃபைனல் ஸ்டெப்பை மட்டும் கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப சிம்பிளான சம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு சம் என்னன்னு படிச்சிருவோம். ஏ ஒரு வேலையை 18 நாட்களிலும் பி அதே வேலையை ஏ எடுத்துக்கொண்ட நாட்களில் பாதியில் செய்து முடிப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இங்கிலீஷில் கவனிங்களேன். இஃப் ஏ கேன் கம்ப்ளீட் அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 18 days அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அண்ட் பி கேன் கம்ப்ளீட் த சேம் ஒர்க் இன் ஹாஃப் த டைம் டேக்கன் பை ஏ. ஸோ அப்போ ஏன்னு ஒரு டைம் எடுத்திருப்பார்ல, அந்த டயத்தில் பாதி நாட்கள் யார் எடுத்துக்கிறா, பி வந்து எடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்த என்ன சொல்கிறாங்க, ஏனில் இருவரும் இணைந்து வேலை செய்தால் ஒரு நாளில் அவர்கள் எத்தனை பகுதி வேலையை முடிப்பார் அப்படின்றதான் கேள்வி. ஓகேங்களா? ஸோ அப்போது then what the portion of the work will they complete the one day if
இஃப் தேர் ஒர்க் டுகெதர். அவங்க ரெண்டு பேரும் வேலை பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு அவங்க எவ்வளோ வேலை பார்ப்பாங்க, எவ்வளோ பகுதி வேலையை என்ன செஞ்சுருப்பாங்க, கம்ப்ளீட் பண்ண. இது வேணாலும் என்ன கேட்பாங்க, இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து மொத்தமாக கம்ப்ளீட் பண்ண எவ்வளோ நாள் அப்படிங்கிற மாதிரி என்ன கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஆனால் இந்த டைப்பில் ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க, ஒரு நாள் மட்டும் வேலை பார்த்தா எவ்வளோ வேலை முடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத என்னது கேள்வியாக கேட்குறாங்க. ஓகேங்களா. ரொம்ப சிம்பிளாக போட்டுடலாம் இந்த மாதிரி டைப்புக்கெலாம். ஸோ வழக்கம் போல் எடுத்து எழுதிக்கலாம். ஏ வந்து 18 நாள், பி வந்து டைரெக்டாக கொடுத்துருக்கலாம். ஓகேங்களா. ஆனால் என்னென்னா ஏ எடுத்துக்கொண்டதில் பாதி நாட்கள் அப்படின்றாங்க. ஏ எவ்வளவு 18. அப்போது இது எவ்வளவு 9. அதாவது இந்த மாதிரி ஒரு சின்ன குழப்பத்தில் நம்ம தப்பு பண்ணோம். ஏன்னா பி 9 நாட்கள் நம்ம டேரெக்டாக கொடுத்துட்டு போயிடலாம். இருந்தாலும் நமக்கு ஜஸ்ட் ஒரு அந்த இடத்துல யோசிக்கிறதுக்காக அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 18 பாதி 9 நாட்கள். வழக்கம் போல் அங்கே என்ன இதுக்கு முன்னாடி டைப்லலாம் என்னென்ன பார்த்தோம், எல்சிஎம் எடுப்போமா, அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், நமக்கு 18 தான் எல்சிஎம். அப்போது அடுத்து என்ன ஸ்டெப் என்ன பண்ணுவோம், இந்த எதால பெருக்குனா 18 வருதுன்னு பார்ப்போம். 18 எதால பெருக்குனா 1ஆல பெருக்குனா 18 வரும். 9 2ஆல பெருக்குனா என்ன வரும், 18 வரும். ஓகேங்களா. சரி, இதை ஃபர்ஸ்ட் வழக்கம் போல எப்பயும் போல கண்டுபிடிச்சிட்டு இருவரும் இணைந்து தானே கேட்குறாங்க, இருவரும் இணைந்து, அதனால என்ன செஞ்சுக்கிறேன், ரெண்டு பேரோட எஃபிஷியன்ஸை நான் என்ன செஞ்சுக்கிறேன், ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இப்போ என்ன கேட்குறாங்க, அதாவது ஒரு நாளில் அவர்கள் எத்தனை பகுதி வேலையை முடிப்ப, இந்த மாதிரி ஒரு நாள் அவங்க எவ்வளோ வேலைப்பா பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டேன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ 18 இதுதானே ஒர்க்கு, நம்ம எல்சிஎம் தான் நம்ம ஒர்க்காக கன்சிடர் பண்ணிக்கோம்ல. ஸோ அந்த ஒர்க்கை என்ன செஞ்சுக்கோங்கன்னா மொத்த ஒர்க்கு கீழே போட்டுருங்க. ஓகேவா. அடுத்து என்ன சொல்கிறாங்க, இருவரும் இணைந்து தான் வேலை பார்க்குறாங்க. அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்தா ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை கம்ப்ளீட் பண்ணுவாங்க, 3 வேலை கம்ப்ளீட் பண்ணுவோம். ஓகேங்களா. அப்போ அந்த ஒரு நாள் கம்ப்ளீட் பண்ணுற ஒர்க்கை என்ன செஞ்சுக்கோங்க, மேலே போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஏன்னா அவங்க ஒரு நாள் தான் கேட்குறாங்க, அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து வேற பண்ணுறாங்க. ஒரே நாள் ரெண்டு பேரும் பண்ணால் 3. அப்போ அந்த 3 தூக்கி என்ன செஞ்சுருங்க, மேலே போட்டுருங்க. அவ்வளோதான். இதை சிம்பிளிஃபை பண்ணி அடிச்சு போட்டால் நமக்கு என்ன செஞ்சிடும், ஆன்சர் வந்துடும். அப்போ என்னது, 4 3 3 அரை 3 18 அப்படின்னு வரும். அப்போது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ஒரு நாள் அவங்க எவ்வளோ வேலை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க, 6ல் 1 பங்கு வேலை என்ன செஞ்சுருப்பாங்க, கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு நாளை எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி போட்டுருங்க. மொத்த வேலை கீழே போட்டுருங்க, அவங்க ரெண்டு பேரும் செய்யக்கூடிய ஒரு நாள் வேலையை மேலே போட்டுருங்க, ரெண்டையும் அடிச்சு போட்டால் நமக்கு என்ன செஞ்சிடும், ஆன்சர் வந்துடும். அப்போ பாருங்க ரொம்ப சிம்பிளாக போட்டுடலாமா. ஸோ இப்படியும் நமக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த மாடல் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப சிம்பிளான மாடல். சரி, ஸோ அடுத்து பாருங்கள் டைப் 4ல் செகண்ட் சம். ஓகேங்களா. ஸோ இதுவும் போன சம் மாதிரி தான், ஏன்னா அதுலேருந்து கொஞ்சம் லைட்டாக மாறுபடும். ஓகேங்களா. இதுவும் ஈஸியாக போட்டுறேன், ஏன்னா அதை காட்டிலும் ஒரு 2 ஸ்டெப் எக்ஸ்ட்ரா வரும், அவ்வளோதான். மற்றபடி அங்கே என்ன பார்த்தோமோ அதே தான் இங்கே என்ன செய்ய போகிறோம், பண்ண போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு சம்ம கவனிங்க. ஏ ஒரு வேலையை 6 நாட்களிலும் பி அதே வேலையை 12 நாட்களிலும் செய்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கிலீஷில் பாருங்கள், ஏ கேன் கம்ப்ளீட் அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 6 days அண்ட் பி கேன் கம்ப்ளீட் த சேம் ஒர்க் இன் 12 days அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்கிறாங்க, அந்த வேலையை இருவரும் இணைந்து வேலை செய்தால் ஏ செய்து முடிக்கும் வேலையின் பகுதி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. The what portion of the work will they complete in the work if they work together அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த கேள்வியில் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே வந்து என்ன கேட்டாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வேலை பார்க்குறாங்க, ஆனால் ஒரு நாளில் எவ்வளோ வேலை பார்த்தாங்க ரெண்டு பேரும் அப்படிங்கிறதானே கேட்டாங்க. இங்கேயும் அதே வேலையோடைய பகுதி தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, அந்த ஒர்க்கோட போர்ஷன். ஆனால் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ரெண்டு பேரும் வேலையை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க, ஆனால் எனக்கு யாரோட பகுதி மட்டும் சொன்னால் போதும், எனக்கு ஏவோட போர்ஷன் மட்டும் அவர் எவ்வளோ வேலை போர்ஷன் முடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்ல மாட்டோம், அதை மட்டும் சொல்லுங்க போதும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ அந்த 2 சம்முக்குள்ள வித்தியாசம் புரியுதுங்களா. அங்கே வந்து ஜஸ்ட் ஒரு நாள் எவ்வளோ ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ வேலை பார்த்தாங்க, இங்கே வேலை செஞ்சு முடிச்சுட்டாங்க, அதில் ஏ போர்ஷன் மட்டும் எவ்வளவு. அங்கே பாருங்க, இருவரும் இணைந்து வேலை செய்தால் ஏ செய்து முடிக்கும் வேலையின் பகுதி என்ன, இதுதான். ஏன்னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்றது ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். ஸோ சொல்லிட்டேன்னா சரி, வழக்கம் போல் அங்கே என்ன பண்ணமோ அதே தாங்க இங்கேயும் பண்ண போகிறோம். ஸோ ஏ எழுதிக்கோங்க, பி எழுதிக்கோங்க. ஏ வந்து 6 நாள், பி வந்து 12 நாள். இதுக்கெல்லாம் நம்ம பார்த்தோன்னே எல்சிஎம் சொல்லிடலாம். எல்சிஎம் எவ்வளோங்க, ஸோ 12. ஸோ வழக்கம் போல் எதால் பெருக்கணும்னா 2ஆல் பெருக்கினா 12 வரும். அகைன் 1ஆல் பெருக்க என்ன வரும், 12 வரும். சரிங்களா. ஃபஸ்ட்டு
அதாவது மொத்தம் எவ்வளோ இப்போ வந்து நமக்கு என்ன செஞ்சிருச்சுன்னா ஏ வந்து ஒரு நாளைக்கு 2 வேலை பார்ப்பாரு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு கரெக்டுங்களா. ஆனால் மொத்தம் எவ்வளோ நாள் 2 பேரும் ஏன்னா இங்கே என்ன சொல்லிட்டாங்க, இருவரும் இணைந்துங்கிற வார்த்தை வந்துருச்சா, அதனால நான் என்ன செஞ்சுக்கிறேன், எஃபிஷியன்சியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. சரி, அப்போ 2 பேரும் இருவரும் இணைந்து வேலை செய்கிறாங்க, அதில் ஏவோட போர்ஷன் மட்டும் கேட்குறாங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்து ஃபஸ்ட்டு எவ்வளோ நல்லா கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நமக்கு ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். அப்போ அதைத்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதை தான் நம்ம டைப் ஒன்றா பார்த்துருப்போம். 2 பேரும் இணைந்தா எவ்வளோ நாட்களில் வேலையை முடிப்பாருன்னு பார்த்தோம்ல. ஸோ அந்த டைப் பண்ணால் அப்படியே மறுபடியும் பண்ண போகிறோம். ஸோ 2 பேரும் சேர்ந்துன்னு வந்துட்டனால ஸோ ஒரு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 12 டிவைடட் பை என்ன போகிறோம், 3 போட போகிறோம். ஓகேங்களா. அப்போ நம்ம புரிதலுக்காக கூட A + Bன்னு போட்டுக்கலாம். அப்போ 1 3 3 4 3 12. அப்போ 2 பேரும் சேர்ந்தா அந்த வேலை என்ன செய்யும், நமக்கு 4 நாளில் வேலை முடிஞ்சிடும். ஓகேங்களா. இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ அவங்க என்ன கேள்வி, இந்த இவங்க 2 பேரும் சேர்ந்ததில் ஏவோட போர்ஷன் மட்டும் தானே. ஏ ஒரு நாளைக்கு எவ்வளோ போர்ஷன் எவ்வளோ வேலை பார்ப்பாரு, 2 வேலை பார்ப்பாரு. அப்போது இந்த ஃபுல் செட்டில் ஏ மட்டும் எவ்வளோ வேலை பார்த்தாரு நமக்கு கண்டுபிடிக்கணும். அப்போ தான் நம்மளால என்ன செய்ய முடியும், ப்ரொசீட் பண்ண முடியும். ஏ ஒரு நாளைக்கு 2 வேலை பார்க்குறாரு, அதே மாதிரி மொத்தம் எத்தனை நாள் பார்த்துருப்பாரு, 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா 4 நாள் என்ன செஞ்சிருப்பாரு, பார்த்துருப்பாரு. ஸோ அப்போ 4 என்ன செஞ்சுங்க, ஏன்னா 1 நாள் 2 நாள் 4 நாள் எவ்வளோ வேலைன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 2ஐயும் பெருக்கினா நமக்கு தெரிஞ்சிருமா. அப்போது ஏ வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை பார்ப்பாரு, அதான் சாரி ஒரு நாள்னு சொல்லிட்டேன், மொத்தமாக சேர்த்து அந்த 2 பேரும் சேர்ந்ததில் அவர் மட்டும் எவ்வளோ பார்த்துருப்பாரு, 8 வேலை பார்த்துருப்பாரு. சரிங்களா. ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, எனக்கு வேலையுடைய பகுதியாக சொல்லிட்டாங்களா. அப்போ என்ன பண்ணுறது, போன சம்மில் பார்த்தோம்னா அதே மாதிரி தான் என்ன செய்ய போகிறோன்னா, ஃபஸ்ட்டு மொத்த வேலை இருக்குல்ல அதை என்ன செஞ்சுக்க போகிறோம், கீழே எழுதிக்க போகிறோம், டிவைடட் பை இந்த 2 மொத்த வேலையில் ஏ மட்டும் எவ்வளோ வேலை பார்த்தாங்க, 8 வேலை பார்த்தாங்க. அந்த 8 என்ன செஞ்சுக்கிறோம், மேலே எழுதிக்கிறோம். இதை நமக்கு அடிச்சு போட்டால் என்னது ஆன்சர். அடிச்சு போடலாமா. ஸோ என்ன பண்ணலாம், ஸோ ஈர் 4 8, இங்கே என்ன வரணும், 3 என்னது 12 அப்படின்னு வரும். ஓகேங்களா. அப்போ ஆன்சர் என்ன வரும், 2/3. ஸோ அப்போது இவங்க 2 பேரும் சேர்ந்ததில் ஏ மட்டும் எவ்வளோ போர்ஷன் செஞ்சுருப்பாரு, 3ல் 2 பங்கு ஒர்க்கு வந்து என்ன செஞ்சுருப்பாரு, அவர் செஞ்சுருப்பார். ஓகேவா. சரி. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ நம்ம டைப் 4 என்னென்னா இதுதான் 3rd சம். இது போன சம் தாங்க. சரிங்களா. நான் எதுவும் புதுசாலாம் எதுவும் பண்ணல, டேட்டா மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணனா இதை ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இதோட ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகேங்களா. நானும் ஆன்சரை பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ நீங்கள் கரெக்டான மட்டும் என்ன செஞ்சுக்கோங்க, கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. சரி. ஸோ நம்ம என்னென்னா இந்த வீடியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், டக்குன்னு வீடியோ க்ளோஸ் பண்ணிடாதீங்க. ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். ஓகேங்களா. ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்னா, ஸோ இப்போ வந்து நம்ம என்னென்னா இதோட இந்த டைப் 4ஓட நமக்கு மொத்தம் 4 டைப் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஓகேங்களா. இதோட டைம் ஒன்று முடிஞ்சிருச்சானா இல்லை, கண்டிப்பாக இன்னும் நிறையா டைப் பார்க்கணும். ஸோ பார்ட் 2 பார்ட் 3 பார்ட் 4 கூட என்ன செய்யலாம், வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து நம்மளே பார்த்துருப்போம் 2025. அதனால தான் இதுக்கு முன்னாடி அனலைஸ் வீடியோ கூட போட்டுட்டு தான் நம்ம என்ன செஞ்சிருப்போம், நம்ம குரூப் 2 2025ஓட குரூப் 2 குரூப் 4 இதான் மேக்ஸ் கொஸ்டின் எப்படிலாம் கேட்குறாங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் நம்ம என்ன செஞ்சுருப்போம், இதுக்கே வந்திருப்போம். ஸோ அதில் எந்த அளவுக்குலாம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் போய் கேட்குறாங்க, நிறைய புது டைப்லாம் கேட்குறாங்க நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா. ஸோ அதனால் இனிமேல் வர எக்ஸாம்லாம் முன்னாடி இருக்க எக்ஸாம் மாதிரி என்ன செய்யாது, கண்டிப்பாக இருக்க போகிறதில்ல. நம்ம ஒவ்வொரு டாபிக் எடுத்துகிட்டா கூட நிறையா டைப் என்ன இருக்கும், நமக்கு கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு டாபிக் எடுத்துட்டோம்னா மினிமம் 4 பார்ட்டாவது என்ன இருக்கும், போடுற மாதிரி இருக்கும். சில டாப்பிக்கு என்ன செய்யலாம், அதிகமாக கூட போகலாம். ஓகேங்களா. ஸோ அதாவது தமிழில் ஒன்று சொல்லுவாங்களே, செய்வன திருந்த செய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செயலை மறுபடியும் செய்யக்கூடாது. ஒரு தடவை நம்ம ஒரு டாப்பிக்கு படிக்கிறோம், ஒரு யூனிட்டுக்கு படிக்கிறோன்னா அதை கம்ப்ளீட்டாக நம்ம என்ன செஞ்சுருக்கணும், படித்து முடிச்சிருக்கணும். திரும்ப மறுபடியும் அறங்குறையமாக படிக்கிறது, அப்புறம் மறுபடியும் முதர்ந்து படிக்கிறது, அது கண்டிப்பாக என்ன செய்யாது, பலன் தராது. ஓகேங்களா. ஸோ அதனால தான் இவ்வளோ பார்ட்டு போகிறது. ஏன்னா நீங்கள் ஜஸ்ட்டு எனக்கு உங்களை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்ற போது அப்போது மேக்ஸுக்கு இதை ஃபாலோ பண்ணால் நமக்கு மொத்த டைப்பு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் என்ன செய்கிறோம், இது இவ்வளோ பார்ட்டாக போனாலும் என்ன செய்கிறோம், அடுத்தடுத்து கொடுத்துட்டே இருக்கும். ஓகேங்களா. அதனால் இவ்வளோ பார்ட் இருக்குது, இவ்வளோ பார்க்கணுமா அப்படிங்கிற மட்டும் என்ன செய்யாதீங்க, அப்படி மனசு மட்டும் தளர விட்டுறாதீங்க. கண்டிப்பாக பார்க்கணும். அதாவது பார்ட் வேணால் 4 இருக்கலாம், ஒவ்வொன்றும் கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே இருக்கலாம். ஓகேங்களா. ஆனால் மிஞ்சி போனால் எவ்வளோ இருக்கும்,
ஒரு 20 பார்ட் கிட்ட பார்த்துருப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இதில் 2 சம் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் மொத்தம் எவ்வளோ சம் தான் பார்க்க போகிறோம்? 40 சம் தான். ஆனால் நமக்கு எவ்வளோ டைப் தெரிஞ்சிருக்கும்? அந்த டாப்பிக்கில் 20 டைப் கிட்ட என்ன செஞ்சுருக்கோம்? நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போது நம்மளோட அந்த வின்னிங் ரேஷியோ எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதனால தான் இவ்வளோ பார்ட் போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு பேக்கேஜாக உங்களுக்கு கொடுக்குறதுக்காக தான் என்ன செய்கிறேன், இவ்வளோ பார்ட்டும் நம்ம என்ன செய்கிறோம், இனிமேல் ஒவ்வொன்றா போட போகிறோம். ஓகேங்களா? அதனால் லைனாக பாருங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு சொல்கிறதுக்காக தான் உங்களை நான் ஸ்கிப் பண்ணிடாதீங்கன்னு சொன்னேன். ஏன்னா சில பேர் ரேண்டமாக பார்த்துட்டு இருந்தீங்கனால அதுவும் உங்களுக்கு என்ன செய்யாது, புரியாது. ஏன்னா ஒவ்வொன்றும் கண்டினியூட்டியாக இருக்கும். சில இதில் பார்ட் 1ல் பார்த்துருக்குது, அதோட தொடர்ச்சி எங்கே வரும், அதாவது டைப் 5ல் வந்து அதோட சம்மாக இருக்கும். ஓகேங்களா? அதுலேருந்து கொஞ்சம் 2 ஸ்டெப் எக்ஸ்ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அவசரப்பட்டு முடிக்கணுன்ற அவசரத்தில் அவசரமாக இது பண்ண வேணாம். ஸோ நீங்கள் வரிசையாக ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு சொல்லிட்டு என்ன செய்யுங்க, லைனாக பார்த்துட்டே வாங்க. அப்போனா தான் உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா நான் அந்த ஆர்டரில் தான் வரிசையாக ஒவ்வொரு டைப் என்ன செஞ்சுருக்கேன், அடுக்கி வச்சுருக்கேன். ஸோ அப்போ நீங்களும் அந்த ஆர்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா என்ன செய்யும், தெளிவாக புரியும். ஓகேங்களா? அதனால் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். அதை நான் மறுபடியும் சொல்லிடுறேன். நீங்கள் சும்மா எப்போ ஒரு நாள் ரொம்ப உற்சாகமாக இருக்கும், இன்றைக்கி நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 நாள் நல்லா படிக்கிறது, 4ஆம் நாள் அப்படியே விட்டுறது. அப்படி இருந்தால் நம்ம அரசு தேர்வுன்னு இல்லை, நம்ம எந்த ஒரு வேலையும் நம்மளால் என்ன செய்ய முடியாது, அதை நம்மளால் திறம்பட செய்ய முடியாது. ஓகேங்களா? அப்போ கன்சிஸ்டன்சி தான் என்னது கீ. ஸோ அதனால் இதெல்லாம் மாதிரிலாம் வந்து நம்ம ஒரு சோம்பல் பட்டோ இல்லைனா இவ்வளோலாம் நமக்கு எப்படி படிக்க போகிறோன்ற ஒரு எப்படி நமக்குள்ளே ஒரு நம்பிக்கையின்மை இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் தொடர்ச்சியாக என்ன செய்யுங்க, ஒரு விஷயத்தை இது பண்ணிகிட்டே இருந்தாலே கண்டிப்பாக அது எவ்வளவு கடினமான செயலாக இருந்தாலும் கண்டிப்பாக நமக்கு என்ன கிடைக்கும், மீட் த சக்ஸஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக என்ன செஞ்சிடலாம், 5 நாள் ஒரு டாப்பிக்கே என்ன செஞ்சிடும், கவர் ஆயிரும். அப்போ கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு மேக்ஸ் என்ன செஞ்சிடும், எவ்வளவு கஷ்டமாக கேட்டாலும் போடுற அளவுக்கு உங்களுக்கு என்ன செஞ்சிடும், ஒரு தைரியமும் வந்துடும். அவ்வளோ டைப்ஸும் நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க, ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருப்பீங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கில் படித்தாதான் உங்களுக்கு வின்னிங் ரேஷியோ வந்து என்ன இருக்கும், அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் சிரமம் பார்க்காம இவ்வளோ வீடியோ இருக்குது, இவ்வளோ டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனதளவில் சோர்வடையாமல் உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திட்டு நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கான அவுட்புட் என்ன இருக்கும், ரொம்ப அழகாகவே உங்கள் கைக்கு வரும். ஓகேங்களா? நீங்கள் சரியான மேக்ஸுங்க பொறுத்த வரைக்கும் 50-50 தான். சொல்லி கொடுக்கறது எங்கள் கடமை. அதை வந்து நீங்கள் அதை பயன்படுத்திட்டு அதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதை வந்து மார்க்காக கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறது என்னது, அது உங்களுடைய எஃபோர்ட் ஆயிடுது. ஓகேங்களா? அப்போ 50-50 தான். ஸோ அந்த மாதிரி நீங்களும் இந்த ஜேர்னியில் பயணிச்சிங்கனாலே நம்மளுடைய மிஷன் 25 அவுட் ஆஃப் 25 என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம் மேக்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக வகையில் அமைஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் தொடர்ந்து இணைந்திருங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை என்ன செஞ்சுக்கிறேன், நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகேவா? ஸோ அது வரையும் ஸ்டே டியூன். பை.